வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஹாஸ்பிட்டல் அண்ட் கிளினிக்கல் ஃபார்மசியில் யூனிட் 3 ட்ரக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் இன் ஹாஸ்பிட்டல்ஸ், இதுதான் யூனிட்டோட பேர். இப்போ இதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரைட் ப்ரீஃப்லி ஆன் ட்ரக் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார் அவுட் பேஷண்ட்ஸ். இது அவுட் பேஷண்ட்ஸ்க்கு மட்டும் எப்படி ட்ரக் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. ஹூ இஸ் அவுட் பேஷண்ட், அவுட் பேஷண்ட்னா யார், லொக்கேஷன் அண்ட் லே அவுட் ஆஃப் அவுட் பேஷண்ட் சர்வீஸ் என்ன ஹாஸ்பிட்டல். ஓகேங்களா, இந்த 2 கொஷின் இப்போ பார்க்கலாம். டிஃபைன் பேஷண்ட் அண்ட் கிளாஸிஃபை தம். இதை வந்து டிஃபைன் அவுட் பேஷண்ட் அண்ட் கிளாஸிஃபை தம்னு வச்சுக்கோங்க. அதுக்கான ஆன்சர்ஸ் தான் இப்போ சொல்ல போகிறோம். ஸோ இந்த 3 கொஷின் இப்போ பார்க்கலாம். அவுட் பேஷண்ட் அப்படின்னா யார் அப்படின்னா, உங்களுக்கு தெரியும், புறநோயாளி. அதாவது அவங்க ஹாஸ்பிட்டலில் பெட்டில் அட்மிட் ஆகிருக்க, பெட்டில் ஆக்குப்பை பண்ணியிருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்க மாட்டாங்க. அவங்க எதுக்காக வருவாங்க புறநோயாளிகள்? நேராக டாக்டரோட கிளினிக்குக்கோ இல்லை ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கோ இல்லை ஒரு ப்ரைமரி ஹெல்த் சென்டர் அதுக்கோ போயிட்டு அவங்களுடைய சிம்டம்ஸை காமிச்சு டாக்டர்ஸ்டேருந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் வாங்கிட்டு போவாங்க. இவங்க தான் வந்து அவுட் பேஷண்ட். ஸோ த term outdoor or ambulatory patient means the patient not occupying the bed in hospitals and not admitted in hospitals. They will be the care will be given in physician clinic, அதுக்கப்புறம் வந்து பிரைமரி ஹெல்த் சென்டர் இன் ரூரல் இந்தியா. ரூரல் இந்தியானா கிராமத்தில். இதுதான் அவுட் பேஷண்ட்டுக்கான டெஃபினிஷன். அவங்கள எப்படி கிளாஸிஃபை பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். பொதுவாக அவுட் பேஷண்ட்டேருந்து வர ப்ரிஸ்கிரிப்ஷன் மொத்தம் 3. அவுட் பேஷண்ட் நேராக ஃபிசிஷியன்ஸையோ சர்ஜன்ஸையோ அறுவை சிகிச்சை நிபுணரையோ அட்டன் பண்ணி அவங்கள்ட்டேருந்து வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் வாங்கிட்டு வருவாங்க. இல்லை வந்துட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு, இல்லை பிரைமரி ஹெல்த் சென்டர் போயிட்டு, இல்லை ட்ரஸ்ட் ஹாஸ்பிட்டல் அவங்கள்ட்ட வந்து போயிட்டு ஜென்ரல் பப்ளிக், அதாவது பொதுமக்கள் வந்துட்டு அவங்களுடைய சிம்டம்ஸை காமிச்சு அவங்கள்ட்ட ப்ரிஸ்கிரிப்ஷன் வாங்கிட்டு வருவாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்னு வச்சுக்கோங்க. ஃபிசிஷியன் அண்ட் சர்ஜன்ஸ் அட்டெண்டிங் அவுட் பேஷண்ட்ஸ் இன் அவுட் பேஷண்ட் கிளினிக்ஸ், இது ப்ரைவேட்டு. அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டில் ஜென்ரல் பப்ளிக் பொதுமக்கள் போயிட்டு கவர்மெண்ட்டு இல்லை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இல்லை பிரைமரி ஹெல்த் சென்டர் இல்லை வந்து ட்ரஸ்ட் ஹாஸ்பிட்டல் போயிட்டு அங்கேருந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் வருது. அதுக்கப்புறம் பேஷண்ட்ஸ் ஹூ ஹவ் பின் டிஸ்சார்ஜ் அஸ் இன்பேஷண்ட்டாக அட்மிட் ஆகிட்டு அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் ஆகி வரும்போது அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ப்ரிஸ்கிரிப்ஷன் எடுத்துகிட்டு வருவாங்க. இது எல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ப்ரிஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு ஃப்ரம் அவுட் பேஷண்ட்ஸ். இப்போ அவுட் பேஷண்ட்னா மொத்தம் 3 விதமாக பிரிக்கிறாங்க. அவுட் பேஷண்ட்னா என்ன டெஃபினேஷன் பார்த்துட்டோம். அவங்கள்ட்டேருந்து வர ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ் 3 டைப் ஆஃப் ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ் பார்த்துட்டோம். அவுட் பேஷண்ட்டோடைய 3 கிளாஸிஃபிகேஷன். 1 ஜென்ரல் அவுட் பேஷண்ட். அதாவது ஜென்ரல் அவுட் பேஷண்ட் அப்படிங்கிறது என்ன பண்ணுவாங்கன்னா, திரும்பி ஒரு ஃபீவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்டரை போய் பார்த்துட்டு, இல்லை வந்துட்டு ஒரு டயபெட்டிஸ் இருக்குது போய் டாக்டரை பார்த்துட்டு, இல்லை வந்துட்டு ஹைப்பர் டென்ஷன் இருக்குன்னு சொல்லி போய் பார்த்துட்டு ப்ரிஸ்கிரிப்ஷன் வாங்கிட்டு வருவாங்க. அவங்களுக்கு வந்துட்டு எப்படின்னா, எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட்டுக்காக போய் எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டில் போய் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிருக்க மாட்டாங்க. டேரெக்டாக அது சிம்டம்ஸ்க்காகவோ இல்லை டயபெட்டிஸ்க்காகவோ ஹைப்பர் டென்ஷனுக்காகவோ போயிட்டு அவங்க வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் வாங்கிட்டு வருவாங்க. ஸோ த அவுட் பேஷண்ட் விச் ஆர் நாட் ரிசீவிங் எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் ரிசீவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆர் ஸ்பெசிஃபிக் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது என்னென்னா, ஸ்பெசிஃபிக்காக வந்துட்டு இந்த பேஷண்ட்டுக்கு வந்து இஎன்டியில் இயர் நோஸ் த்ரோட்டில் ப்ராப்ளம், இஎன்டி டாக்டர் போய் பாருங்கன்னு சொல்லி இஎன்டி டாக்டர்கிட்ட ரெஃபர் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் வந்துருக்க மாட்டாங்க. ஃபீவர்னு வந்திருப்பாங்க, இல்லை வந்து உடம்பு வலின்னு வந்திருப்பாங்க, இல்லை வயிறு வலின்னு வந்திருப்பாங்க, இல்லை ஜஸ்ட்டு வந்துட்டு டயபெட்டிஸ் ஹைப்பர் டென்ஷனுக்காக காமிச்சு வந்திருப்பாங்க. அவங்க தான் வந்து ஜென்ரல் அவுட் பேஷண்ட்டு. அதுக்கப்புறம் எமர்ஜென்சி அவுட் பேஷண்ட்டு. இப்போ த அவுட் பேஷண்ட்ஸ் இஃப் ரிசீவிங் எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட், அதாவது வெறும் எமர்ஜென்சி, திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுது, திடீர்னு ஒரு ஹார்ட் அட்டாக், அது மாதிரி சொல்லி எமர்ஜென்சியாக வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இன்பேஷண்ட்டாக இருக்க மாட்டாங்க. எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஒரு ஆக்சிடென்ட்டுக்காகவோ இல்லை ஒரு நெஞ்சு வலிக்காவோ எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டில் அட்மிட் ஆகிருக்கவங்கள எமர்ஜென்சி அவுட் பேஷண்ட் அப்படிம்போம். ரெஃபர்டு அவுட் பேஷண்ட் அப்படின்னா, அவங்க வந்து ஏற்கனவே ஒரு டாக்டர்கிட்ட வந்துட்டு காமிச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கண்ணில் பிரச்சனை இருக்குது, உடனே ஒரு ஆப்தால்மாலஜிஸ்ட் கண் டாக்டரையோ இல்லை வந்துட்டு காதில் பிரச்சனை ஒரு இஎன்டி டாக்டரையோ வந்து என்ன பாருங்கன்னு சொல்லி ஒரு டாக்டர், ஜென்ரல் டாக்டர் வந்து
ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்க அந்த ஸ்பெசிஃபிக்காக அந்த பிரச்சனைக்காக ஸ்பெசிஃபிக் ட்ரீட்மெண்ட்டுக்காக என்ன பண்ணுறாங்க, அந்த ENT டாக்டரையோ இல்லை வந்துட்டு ஆப்தால்மாலஜிஸ்ட் கண்டாக்டரையோ பார்க்க வராங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக் ட்ரீட்மெண்ட்டுக்காக வரவங்கள தான் ரெஃபர்ட் ஆஃப் அவுட் பேஷண்ட்ஸுங்கிறாங்க. இஃப் அவுட் பேஷண்ட்ஸ் ஆர் ரிசீவிங் ஸ்பெசிஃபிக் ட்ரீட்மெண்ட், கண்ணுக்காக இல்லை காதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வரவங்கள வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, ரெஃபர்டு அவுட் பேஷண்ட்ங்கிறாங்க. எக்ஸாம்பிள் வந்து பேஷண்ட் சஃபரிங் ஃப்ரம் ஐ, இயர், நோஸு, இப்போ பல்லுக்கு ரெஃபர் பண்ணியிருக்காங்கன்னா டீத் டிஸார்டர், இவங்கெல்லாம் வந்து ரெஃபர்டு அவுட் பேஷண்ட்ஸ் அப்படிம்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருக்க கொஸ்டின்ஸ் வந்து எப்படி கேட்கலன்னா, டிஃபைன் அவுட் பேஷண்ட்னா என்ன டெஃபினிஷன், அதுக்கப்புறம் 3 விதமான அவுட் பேஷண்ட், கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அவுட் பேஷண்ட், டிஃபைன் அவுட் பேஷண்ட் அண்ட் கிளாசிஃபைதம்னு கேட்டாங்கன்னா இந்த கொஸ்டின் எழுதணும். அதுக்கப்புறம் வேரியஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ் ரிசீவ்டு ஃப்ரம் அவுட் பேஷண்ட் என்னென்ன மாதிரி டிஃப்ரெண்ட் ப்ரிஸ்கிரிப்ஷன் வந்து ரிசீவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது, இது 3 தான் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ அவுட் பேஷண்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், அது அவங்களோட கிளாசிஃபிகேஷன் தெரிஞ்சுட்டோம். அவங்களுக்கு ட்ரக்கு வந்து எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகுது அப்படின்னு சொல்லி பாருங்கள். மெடிசின்ஸ் ஆர் கிவன் டு த அவுட் பேஷண்ட்ஸ் ஃப்ரம் த ஃபார்மசி ஆன் த ப்ரிஸ்கிரிப்ஷன் கிவன் டு தம் பை த கன்சல்டன்ஸ். அதாவது கன்சல்டன்ஸ் வந்து பார்த்துட்டு, ஒரு டாக்டரை போய் பார்த்துட்டு டாக்டர் வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காரு, சரிங்களா? அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனை வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் படி வந்து ஃபார்மசிலேருந்து வந்து என்ன பண்ணுறாங்க, மெடிசனை வந்து டிஸ்பென்ஸ் பண்ணுறாங்க. இதுதான் ஃபஸ்ட் பாயிண்ட். ஸோ மெடிசின்ஸ் ஆர் கிவன் டு த அவுட் பேஷண்ட்ஸ் ஃப்ரம் த ஃபார்மசி ஆன் த ப்ரிஸ்கிரிப்ஷன் கிவன் டு தம் பை த கன்சல்டன்ஸ் கொடுத்த ப்ரிஸ்கிரிப்ஷன் படி அந்த அவுட் பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஃபார்மசிலேருந்து மருந்தை டிஸ்பென்ஸ் பண்ணுறாங்க. இதுதான் ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஃப்ரீ மெடிசின் கேசஸாக இருந்தால், ஒரு இலவச மருத்துவம் அந்த மாதிரி கேஸாக இருந்தால் டைரெக்டாக ஹாஸ்பிட்டலில் ஃபார்மசியில் போயிட்டு மெடிசனை வாங்கிட்டு வந்துடுறாங்க, ப்ரிஸ்கிரிப்ஷனை கொடுத்துட்டு மருந்து வாங்கிட்டு வந்துடுறாங்க. இல்லை வந்து சப்போஸ் பேமெண்ட் கேஸாக இருக்குது அப்படின்னா, பேமெண்ட் கொடுத்து தான் மருந்து வாங்கணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு கேஷ் கவுண்டருக்கு போயிட்டு அந்த என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பில்லை காமிச்சு பே பண்ணுறாங்க. அந்த பில்லு அதுக்கப்புறம் அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் ரெண்டையும் கொண்டு போய் ஃபார்மசியில் காமிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த ஃபார்மசியில் மருந்தை டிஸ்பென்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ ஃப்ரீ மெடிசின் கேசஸ் டைரக்ட்லி கெட் மெடிசின்ஸ், டைரெக்டாகவே மருந்தை வாங்கிக்கிறாங்க. ஆனால் பேமெண்ட் கேஸாக இருந்தால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கேஷ் கவுண்டரில் கேஷை பே பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த பில்லையும் ப்ரிஸ்கிரிப்ஷனையும் வந்து ஃபார்மசியில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த அவுட் பேஷண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்ங்கிறதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது, ஒரு 8 பாயிண்ட் இருக்குது. அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதை வந்து ஜஸ்ட்டு வந்து நான் ஃபஸ்ட்டு தமிழில் சொல்லிட்டு அந்த பாயிண்ட்ஸை நான் வந்து டிஸ்கிரைப் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு தமிழில் வந்துட்டு எப்படின்னு பார்த்துக்குங்க. இப்போ நான் வந்து ஒரு புதுசாக வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன். அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ஹாஸ்பிட்டலில் போனோன்னே ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. அவங்களுடைய பேர், என்ன ஏஜு, என்ன செக்ஸு, அவங்களுடைய அட்ரஸ் இதெல்லாம் வச்சுட்டு ரெஜிஸ்டர் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்லிப்பு, ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்லிப்பும் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அவங்களுக்குன்னு அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துருவாங்க. இது ஃபஸ்ட்டு ப்ராசஸ். இது எங்கே நடக்கும் அப்படின்னா, ஹாஸ்பிட்டலில் என்ட்ரு ஆனோன்னா அந்த ரிசப்ஷனில் வந்துட்டு நடக்கும். அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு ஃபைல் கொடுத்துருவாங்க. பேஷண்ட்டுக்கு இதான் ஃபைலு, அவங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொடுத்துருவாங்க. இது ஃபஸ்ட்டு ப்ராசஸ். செகண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இருதய பிரச்சனை இருக்கா, இல்லை டயபெட்டிஸா, ஹைப்பர் டென்ஷனான்னு பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, சில கொஷின்ஸ் கேட்குறாங்க. என்ன தொந்தரவு இருக்குது, எந்த டாக்டரை பார்க்க விரும்புகிறீங்க அப்படின்னு கேட்டுட்டு ஒரு 2-3 கொஷின்ஸ் வாய் வழியாக கேட்டுட்டு, ஓரலாக கேட்டுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த டாக்டரை போய் பாருங்கன்னு சொல்லி, இல்லை இந்த டிபார்ட்மெண்ட்டை போய் பாருங்கன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஒரு டைரக்ஷன், உங்களுக்கு ஒரு சஜஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த டாக்டரையோ போய் பார்த்தோன்னே அந்த டாக்டர் என்ன பண்ணுறாரு, அவங்களுடைய பிரச்சனைகள்லாம் கேட்டுட்டு இந்த டெஸ்ட்டு கொடுக்குறாரு, பிளட் டெஸ்ட்டு, இந்த எக்ஸ்ரே இல்லை சிடி ஸ்கேன் எதாவது கொடுத்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ரிப்போர்ட்டெல்லாம் பார்த்துட்டு அவர் இதுதான் பிரச்சனை, டிசீஸை டயக்னோஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாங்க. இது டாக்டர் பண்ணுறாங்க. அடுத்து என்ன பண்ணுறாங்க, அந்த பேஷண்ட்டு அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனை எடுத்துகிட்டு போயிட்டு டாக்டரோட ஃபீஸு, அதுக்கப்புறம் அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனுக்கு எவ்வளோ பில்லு வருதோ அந்த ஃபீஸு ரெண்டையும் வந்துட்டு பே பண்ணுறாங்க. பே பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த கேஷ் ரிசிப்ட் அந்த பில்லு பே பண்ண பில்லு ப்ரிஸ்கிரிப்ஷனையும் எடுத்துகிட்டு போயிட்டு ஃபார்மசியில் போயிட்டு மருந்தை வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த பேஷண்ட்டோட ஃபைல் இருக்கும் பாருங்களேன், அவங்க ரெஜிஸ்டர் நம்பரு, அவங்க டாக்டர் எழுதி கொடுத்த ப்ரிஸ்கிரிப்ஷனு, அவங்க என்னென்ன தொந்தரவுகள், என்ன டெஸ்ட்டு எல்லாமே என்னாகும் அப்படின்னா மேக்ஸிமம் வந்துட்டு அந்த ஹாஸ்பிட்டல்லே வச்சுக்குவாங்க. ஒரு ஃபைலில் வந்து மெயின்டைன் பண்ணி வச்சுக்குவாங்க. அதை வந்து ஃபார்மசியில் வச்சுட்டு ஃபார்மசி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த
கேஷ் இது ரெஜிஸ்ட்ரேஷன் கவுண்டர் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க கொடுத்துருவாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து பேஷண்ட் வரும்போது அவங்க என்ன சப்சீக்வெண்ட் விசிட், அடுத்தடுத்த விசிட்டுக்கு வரும்போது அவங்க அந்த ஃபைலை எடுத்து பேஷண்ட் கையில் கொடுத்துருவாங்க, அவங்க டாக்டரை போய் பார்த்துக்குவாங்க. இதுதான் வந்து ரொட்டீன் ப்ரொசீஜர். ஸோ த ஃபார்மசிஸ்ட் வந்து சென்ஸ் பேக்ஸ் த கேஷ் பேப்பர், அதாவது பேஷண்ட் ஃபைலை வந்துட்டு ப்ரிஸ்கிரிப்ஷனோட ரெஜிஸ்ட்ரேஷன் கவுண்டர் கொடுத்துருவாங்க, அவங்க அடுத்த விசிட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஷெட்யூல் எக்ஸ் ட்ரக்ஸு, எல்லா ட்ரக்கும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட ட்ரக் மட்டும் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு லீகல் ரெக்குயர்மெண்ட் வேணும். அதாவது கரண்ட் ப்ரிஸ்கிரிப்ஷன் எல்லாத்தையும் அவங்க டாக்குமெண்ட் பண்ணி வச்சுருக்கணும். இந்த ட்ரக்கை வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ண மட்டும் ஒரு 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 ப்ரிஸ்கிரிப்ஷன் காப்பியை வந்து அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா எடுத்து வச்சுருப்பாங்க. இந்த பேஷண்ட்டுக்கு டிஸ்பென்ஸ் பண்ண பில்லு எல்லாத்தையும் வந்து காப்பி வச்சுருக்கும்போது லீகல் ரெக்குயர்மெண்ட்டுக்காக, ஏன்னா அந்த குறிப்பிட்ட ட்ரக்கை கொடுக்கும்போது அது வந்து ஒரு போதை மாத்திரைகள், அந்த ஆல்கஹால் கண்டெய்னிங் ட்ரக்காக இருக்கலாம், இல்லை மார்ஃபின் மாதிரி வந்துட்டு போதை அந்த தரக்கூடிய அந்த ட்ரக், வலிக்கு கொடுக்கக்கூடிய ட்ரக்காக இருக்கலாம். அதெல்லாம் வந்துட்டு இருக்கும்போது ப்ரிஸ்கிரிப்ஷன் காப்பி, பில்லிங் காப்பி எல்லாத்தையும் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்குவாங்க. இது லீகல் ரெக்குயர்மெண்ட்டுக்கு தேவைப்படும். இதுதான்ப்பா வந்துட்டு ஒரு அவுட் பேஷண்ட் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்தாங்கன்னா என்ன ப்ராசஸிங்லேருந்து அவங்களுக்கு மருந்து கொடுக்கப்படுதுன்னா இந்த 8 பாயிண்ட் தான். இதை வந்துட்டு நான் சொன்ன 8 பாயிண்ட் தான் வந்து உங்களுக்கு இங்கே டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. இதை நீங்கள் படித்து பார்த்துட்டு நான் சொன்ன பாயிண்ட்ஸை ஞாபகம் வச்சுட்டு ஒரு பாயிண்ட்டாக நீங்கள் எழுதிக்கலாம். இந்த மாதிரி வந்து அவுட் பேஷண்ட்டுக்கு மருந்துகளை கொடுக்கும்போதோ ப்ரிஸ்கிரிப்ஷன் டிஸ்பென்ஸ் பண்ணும்போது இதில் ப்ரீ பேக்கேஜிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டம் இருக்குது. அதாவது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இது ஒரு ரொம்ப அட்வான்ஸ்டு மெத்தடு. இப்போ வந்து ரொம்ப ஒரு ஃபாஸ்ட் மூவிங் ஐட்டம் இருக்குது. ரொம்ப டெய்லி வந்து ஒரு 10 பேஷண்ட் 20 பேஷண்ட் வாங்கிட்டு போகிறாங்க, ஒரு மாதத்துக்கு 600 ப்ரிஸ்கிரிப்ஷன் வருது. அந்த மாதிரி இதுக்கு வந்து ப்ரீ பேக்கேஜிங், அதாவது முன்னாடியே பேக் பண்ணி வச்சுக்கிறது அப்படிங்கிற ஒரு அட்வான்ஸ்டு மெத்தட் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷனை வந்து இவங்க பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில் வச்சுருப்பாங்க. இது எதுக்காகலாம் சூட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீ பேக்கேஜிங் இஸ் ஆல்சோ சூட்டபிள் ஃபார் ஒன்று ஃபாஸ்ட் மூவிங் ஐட்டம்ஸ்க்கு வந்துட்டு இது வச்சுருப்பாங்க. ப்ரீ பேக்கேஜிங்னா முன்னாடியே பேக் பண்ணி ஒரு 10 டேப்லெட்டோ இல்லை ஒரு 10 பவுடர்ஸோ ஒரே பேக்கில் போட்டு வச்சுருப்பாங்க. ப்ரீ பேக்கிங் இஸ் ஆல்சோ சூட்டபிள் ஃபார் தோஸ் ஐட்டம்ஸ் விச் டேக் அ லாங் டைம் ஃபார் காம்பவுண்டிங் அண்ட் பேக்கிங். அதாவது ஒரு பொருளை வந்து ஹாஸ்பிட்டல்லையே சின்னதாக மினிமமாக தயாரித்து அதை பேக் பண்ணி வைக்கிறது தான் வந்து ப்ரொசீஜர். ஆனால் வந்து அதை வந்து தயாரிக்கிறதுக்கும் பேக் பண்ணுறதுக்கும் பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும். அப்போ அந்த பேஷண்ட் ப்ரிஸ்கிரிப்ஷனை கொண்டு வந்து கொடுக்கும்போது அவங்க அதுக்கப்புறம் தான் தயாரித்து பேக் பண்ணாங்க அப்படின்னா லேட் ஆயிரும். ஆனால் வந்துட்டு ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு 3 மணி நேரம் ஆகுற மருந்து எல்லாத்தையுமே வந்து ப்ரீ பேக்கிங் முன்னாடியே வந்து தயாரித்து பேக் பண்ணி வச்சுருப்பாங்க. அதான் ப்ரீ பேக்கிங்கிறது. இது வந்து எப்படி பார்த்தீங்கன்னா, ப்ரீ பேக்கேஜிங் அப்படிங்கிறது எந்த ப்ராடக்ட்லாம் வந்து அதிகமாக டேர்ன் ஓவர் ஆகுது, மாதத்துக்கு வந்து 1000 பேஷண்ட் வாங்குறாங்க, எந்த ப்ராடக்ட்லாம் டிமாண்ட் அதிகமாக இருக்கோ அந்த ப்ராடக்ட்லாம் வந்து இந்த மாதிரி ப்ரீ பேக்கேஜிங் முறைப்படி முன்னாடியே பேக் பண்ணி வச்சிடுறாங்க. இது வந்துட்டு இது அவுட் பேஷண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுமா, புறநோயாளிகளுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க பார்த்தா அப்படி கிடையாது. உள்நோயாளிகளுக்கும் வந்து இந்த ப்ரீ பேக்கிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீ பேக்கிங் பண்ணும்போது இந்த பொருளை தயாரித்து பேக் பண்ணுறாங்க. அது வந்து யார் வேணாலும் பண்ணிடலாமா அப்படின்னு கிடையாது. ஒரு ஒரு குவாலிஃபைடு ஃபார்மசிஸ்ட்டோட சூப்பர்விஷன் மூலியமாக தான் மற்றவங்களோ இல்லை ஒரு ஃபார்மசிஸ்ட்டோ ஒரு ஜூனியர் ஃபார்மசிஸ்ட்டோ வந்து இதை ரெடி பண்ணி பேக் பண்ணி காம்பவுண்ட் தயாரித்து பேக் பண்ணி வைக்கிறாங்க. இதனுடைய அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா, இது வந்து என்ன அந்த டிஸ்பென்சிங்கில் வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஆஃப் டிஸ்பென்சிங் இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். இப்போ டக்குன்னு ஒரு பேஷண்ட் வந்து கேட்குறாங்க, இதை நம்ம முன்னாடியே 2 நாள் முன்னாடியே தயாரித்து வச்சுருந்தோம் அப்படின்னா டக்குன்னு வந்து பேஷண்ட்டுக்கு டக்குன்னு கொடுத்து பேஷண்ட்டை உடனே அனுப்புறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால என்ன ஆகுதுன்னா ஸ்டாண்டர்ட் ஆஃப் டிஸ்பென்சிங் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். நல்ல ஒரு முறையான ஒரு டிஸ்பென்சிங்காக இருக்கும். ரொம்ப கன்வீனியன்ட்டு. ஏன்னா ஏற்கனவே எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுருப்பாங்க, பேஷண்ட் வந்து கேட்டோன்னா டக்குன்னு கொடுத்துறது. வெரி கன்வீனியன்ட்டு. டைம் சேவிங். ஏன்னா 3 மணி நேரம் ஒரு பேஷண்ட் வெயிட் பண்ண வச்சு அதுக்கு 2 பேரை போட்டு ஒருத்தவங்க தயாரிக்கணும், ஒருத்தவங்க சூப்பர்வைஸ் பண்ணணும். இதெல்லாம் டைம் சேவிங்காக இருக்கும். லேபர் சேவிங். இப்போ லேபர் சேவிங் அப்படின்னா இப்போ அந்த டைமில் வந்து ஆட்கள் தேவைப்படுது டிஸ்பென்சிங்க்கு. அந்த டைமில் நம்ம போய் தயாரிக்கிறோம் அப்படின்னா அதில் 2 பேரை அனுப்பி விடணும், அங்கே தனியாக 2 பேரை அனுப்பி விடணும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து ப்ரீ பேக்கிங்கில் இருக்காது. ஏன்னா முன்னாடி நாளே ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுருவாங்க ஒரு ஆட்களை வச்சு. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுவோம், அந்த டைமுக்கு மட்டும் 2 பேர் அனுப்பி பண்ணுறது வந்துட்டு சேவ் பண்ணும். லேபர் சேவிங் யூஸ்ஃபுல் இன் ஐபிடி அல்வஸ் ஓபிடி. இன்பேஷண்ட் டிபார்ட்மெண்ட்லேயும் சரி அவுட் பேஷண்ட் டிபார்ட்மெண்ட்லையும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஸ்அட்வான்டேஜ் எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 10 நாளைக்கு நம்ம பேக் பண்ணி கொடுக்குறோம். டாக்டர் ஒரு வாரத்துக்கு தான் எழுத சொல்லியிருக்காங்கன்னா மீதி 3 நாளைக்கு வந்து வேஸ்ட் ஆகும். ஏன்னா ப்ரீ பேக்கிங் தனியாக நம்ம எடுக்க முடியாது, பேக்கப் பிரித்து. ஸோ ஒன்ஸ் பேக்கப் மெடிசன் இஸ் கிவன் டு பேஷண்ட், த ரிமைனிங் குவான்டிட்டி இந்த 3 நாள் உள்ளது வந்து வேஸ்ட் ஆயிரும்.
அதுக்கப்புறம் ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அது ஹாஸ்பிட்டலில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவாங்க, அவங்க வீட்டில் கரெக்டாக ஸ்டோர் பண்ணி வைப்பாங்களா, ஃப்ரீஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ரூம் டெம்பரேச்சரில் வைக்கிறதாலும் சரி, இல்லை வந்து ஃப்ரிட்ஜில் வந்து 2 to 7 டிகிரி செல்சியஸ் மெயின்டைன் பண்ணலாம். அந்த ப்ராப்பர் ஸ்டோரேஜாக அவங்க மெயின்டைன் பண்ணணும். இதுதான் வந்து ப்ரீ பேக்கிங்னா என்ன, அதனுடைய அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ்ங்கிறத சொல்லியிருக்கோம். ஸோ வந்து இதுதான்ப்பா. இப்போது சப்போஸ் நீங்கள் அவுட் பேஷண்ட் டிபார்ட்மெண்ட் பற்றி கேட்டாங்கன்னா, நீங்கள் அவுட் பேஷண்ட்னா என்ன, அவங்கள கிளாஸிஃபை பண்ணிவிட்டு அதனுடைய லொக்கேஷன் அண்டு லே அவுட்டு அதை வந்து நம்ம சொல்லணும். இப்போ இந்த லொக்கேஷன் லே அவுட்டை வந்துட்டு நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லொக்கேஷன் அண்ட் லேஅவுட்னா என்ன? அவுட் பேஷண்ட் டிபார்ட்மெண்ட். ஒரு அவுட் பேஷண்ட், ஒரு டாக்டர் வந்து ஒரு அவுட் பேஷண்ட்டை பார்க்குறாரு, புறநோயாளிகளை பார்க்குறாரு, இல்லை அவங்களுக்கு மருந்து எப்படி போகுது அப்படின்னாலும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த கொஸ்டின் வந்துட்டு எல்லாமே கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் இருக்கும். மற்ற இன்பேஷண்ட் எல்லாமே மாடியில் வச்சுருப்பாங்க. ஆனால் அவுட் பேஷண்ட் டிபார்ட்மெண்ட் மட்டும் வந்து என்ன இருக்கும்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ அவுட் பேஷண்ட் சர்வீஸ் மஸ்ட் பி வெரி கன்வீனியன்ட்லி லொக்கேட்டட். ரொம்ப ஈஸியாக லொக்கேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அது மெயின் பில்டிங்கில் கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் எப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு ஒரு பேஷண்ட் வந்து முதல் தடவை வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து என்னென்னு பார்த்தா நீங்கள் ரிசப்ஷன் தான் பார்ப்பீங்க. அங்கே தான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஆஃப் லொக்கேஷன் வந்துட்டு அங்கே தான் வந்து பேஷண்ட்டுக்கு வந்து எல்லா அவங்க அட்ரஸ்ஸு, பேர், ஏஜு, செக்ஸு எல்லாம் நோட் பண்ணிட்டு ஒரு கேஸ் ஃபைலும் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எல்லாம் கொடுப்பாங்க. ஸோ இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஆஃப் லொக்கேஷன் வந்து அவுட் பேஷண்ட் சர்வீஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இஷ்யூ ஆஃப் கேஷ் பேப்பர்ஸ், அந்த ஃபைலை கொடுக்கறது தான் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஆஃப் லொக்கேஷனாக இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் அந்த பேஷண்ட்டு வந்துட்டு அந்த ஃபைலை வாங்கினதுக்கப்புறம் மெடிக்கல் ஆஃபீஸர் அந்த டாக்டரை போய் பார்க்கணும்னா அது அந்த லொக்கேஷன், அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஆஃப் லொக்கேஷன் பார்க்குற இடத்துலேருந்து ரிசப்ஷன்லேருந்து பக்கத்துலேயே இருக்கணும். எவ்வளோ பக்கத்தில் இருக்கோ அது நல்லது. அதுக்கப்புறம் ஒரு பேஷண்ட்டுக்கு வந்துட்டு அந்த டாக்டரை பார்த்துட்டு வந்து ப்ரிஸ்கிரிப்ஷனை வந்து ஃபார்மசியில் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்துட்டு இவங்க அந்த ரெஜிஸ்டர் பண்ணியிருந்துருக்கணும். அந்த ஹாஸ்பிட்டலில் ரெஜிஸ்டர் நம்பர் தனியாக இருக்கணும். அந்த ரெஜிஸ்டர் நம்பர் கீழே தான் வந்து இந்த பேஷண்ட் வருவாங்க. அவங்களுக்கு வந்து இந்த மருந்துகள்லாம் வந்துட்டு ஃபார்மசிஸ்ட் வந்து டிஸ்பென்ஸ் பண்ணுவாங்க. இப்போ ஒரு அவுட் பேஷண்ட் ஃபார்மசி இருக்குது அப்படின்னு வச்சுங்களேன், அதில் நீங்கள் என்னென்ன பார்ப்பீங்க? ரேக் பார்ப்பீங்க, ஸ்டோரேஜ் இருக்கும், அதாவது வாங்கின மருந்துகள்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு தனியாக ஒரு இடம் இருக்கும். ரேக் இருக்கும், அந்த ரேக்கில் தான் மெடிசன்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. ஃப்ரிட்ஜில் வைக்கிற மெடிசன்ஸ்லாம் ஃப்ரிட்ஜில் தனியாக வச்சுருப்பாங்க. ஒரு கிளாஸ் பார்ட்டிஷன் இருக்கும். அதுக்கு இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸ் இருக்கும். அந்த ஆஃபீஸில் தான் வந்து ஸ்டாஃப்ஸு, அப்புறம் அந்த இன்சார்ஜு, அவுட் பேஷண்ட் ஃபார்மசியோட இன்சார்ஜ் எல்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கு என்ட்ராகிறதுக்கு என்ட்ரன்ஸ், இஎன்னா என்ட்ரன்ஸு, அதுக்கு என்ட்ராகிறதுக்கு ஆஃபீஸ் இன்சார்ஜு, ஸ்டாஃப்ஸ் என்ட்ராகிறதுக்கு ஒன்று. அதுக்கப்புறம் இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டாஃப்ஸ் தனியாக என்ட்ரு ஆகிறதுக்கு இந்த சைடு வந்துட்டு ஒன்று இருக்கும், ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கும். இப்போ இந்த கவுண்டர்னு போட்டிருக்க இடத்துல வந்து பேஷண்ட் வந்து ப்ரிஸ்கிரிப்ஷனை கொடுப்பாங்க. எல்லாம் ப்ரிஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் இந்த டிஸ்பென்சிங்கிற இடத்துல போயிட்டு அவங்க மருந்துகளை வாங்கிட்டு அப்படியே கிளம்பிடுவாங்க. இந்த கேஸ் பேப்பர் அப்படிங்கிறது என்னென்னா, இந்த பேஷண்ட்டோட ஃபைலு, ப்ரிஸ்கிரிப்ஷன் எல்லாத்தையும் வந்து ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுதான் அந்த கேஸ் பேப்பர். அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க பேஷண்ட் வந்து மருந்து வாங்கிட்டு போனதுக்கப்புறம் அந்த ஃபைலை வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் கவுண்டில் திருப்பி கொடுத்துருவாங்க. சரிங்களா? இதுதான் லே அவுட் ஆஃப் அவுட் பேஷண்ட் சர்வீஸ். முன்னாடி லொக்கேஷன் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஆஃப் லொக்கேஷனுங்கிறது அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் கவுண்டரு. அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து ரொம்ப பக்கத்துலேயே வந்து அவங்க டாக்டரை பார்க்குற தூரத்தில் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு பேஷண்ட் வந்து டிஸ்பென்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை அவங்க முடிச்சிருக்கணும். இதெல்லாம் லொக்கேஷனில் பார்த்தோம். லே அவுட்டில் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா, இந்த லே அவுட்டை இமேஜை போட்டுட்டு ஒரு சைடு அந்த ஃபார்மசியோட ஆஃபீஸு, அதனுடைய என்ட்ரன்ஸு, அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மசினா ரேக்ஸ் இருக்கும், ஸ்டோர் பண்ணி ட்ரக்கை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஃப்ரிட்ஜு எல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு என்ட்ரன்ஸ் தனியாக இருக்கும். அங்கே வந்து கவுண்டர்னு ஒன்று இருக்கும், அங்கே தான் வந்து மருந்துகள் வந்து வாங்கிக்குவாங்க. பின்னாடி வந்து சைடில் வந்து டிஸ்பென்சிங் இருக்கும், அங்கே போய் வந்து பேஷண்ட் வந்து மருந்துகளை வந்து வாங்கிட்டு போய்க்குவாங்க. இதுதான் வந்துட்டு லே அவுட் ஆஃப் அவுட் பேஷண்ட் சர்வீஸ். டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார் அவுட் பேஷண்ட்ஸ். இப்போ பார்க்க போகிறது ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கிற இன்பேஷண்ட்ஸ்க்கு ட்ரக் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதில் டோட்டல் 6 டைப்ஸ் இருக்குது. அது பேஸ்ட் ஆன் த ஹாஸ்பிட்டல். ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலுக்கும் ஒவ்வொரு சிஸ்டமை அடாப்ட் பண்ணிக்குவாங்க. அதில் இண்டிவிஜுவல் ப்ரிஸ்கிரிப்ஷன் ஆர்டர் சிஸ்டம், ஃப்ளோர் ஸ்டாக் ஃபோல் ஸ்டாக் ஆர் வாட் ஸ்டாக் சிஸ்டம், அதில் 2 டைப் இருக்குது. அதுக்கப்புறம் கம்பைன்டு இண்டிவிஜுவல் ப்ரிஸ்கிரிப்ஷன் ஆர்டர் சிஸ்டம், அதுக்கப்புறம் யூனிட் டோஸ் டிஸ்பென்சிங் சிஸ்டம்,
அதில் 2 டைப் இருக்குது, சேட்டலைட் ஃபார்மசி, பெட்சைட் ஃபார்மசி. இப்போ இண்டிவிஜுவல் ப்ரிஸ்கிரிப்ஷன் ஆர்டர் சிஸ்டம் அப்படின்னா எந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் அதை அடாப்ட் பண்ணியிருப்பாங்க, தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மால் அண்ட் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் அடாப்ட் திஸ் சிஸ்டம். அதாவது ஒரு 50 பெட்டு, ஒரு 20 பெட்ஸு அந்த மாதிரி இருக்கிற ஹாஸ்பிட்டலில் இந்த இண்டிவிஜுவல் ப்ரிஸ்கிரிப்ஷன் ஆர்டர் சிஸ்டத்தை தேர்ந்தெடுத்திருப்பாங்க. அந்த சிஸ்டத்தை படி பார்த்தீங்கன்னா, இந்த டாக்டர் எழுதி கொடுக்குற ப்ரிஸ்கிரிப்ஷனை வந்துட்டு, இன்பேஷண்ட்டுக்கு டாக்டர் எழுதி கொடுக்குற ப்ரிஸ்கிரிப்ஷனை நர்ஸோ இல்லை பேஷண்ட்டோட அட்டெண்டரோ ஃபார்மசியில் கொண்டு வந்து கொடுப்பாங்க. அதை வந்துட்டு ஃபார்மசிஸ்ட் வந்து ரிசீவ் பண்ணிவிட்டு அவங்க அந்த இன்பேஷண்ட்டுக்கு நர்ஸ் மூலியமாகவோ இல்லை வந்துட்டு பேஷண்ட்டோட அட்டெண்டர் மூலியமாகவோ மருந்தை வார்டுக்கு கொடுத்து அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் மூணாவதாக ஃபார்மசிஸ்ட்டு அந்த இன்பேஷண்ட்டேருந்து வர ப்ரிஸ்கிரிப்ஷனை கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த டிஸ்பென்சிங் பண்ணுற மெடிகேஷன்ஸ் வந்துட்டு ப்ராப்பராக எந்த பேஷண்ட்டுக்கு எந்த வார்டு, அவங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் என்னன்னு சொல்லிட்டு எல்லாமே அதில் லேபிள் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் மெடிகேஷன் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நர்சிங் யூனிட், ஒவ்வொரு வார்டுக்கும் ஒரு நர்சிங் யூனிட் இருக்கும். அதில் மெடிகேஷன் கேபினெட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அதில் வந்துட்டு நர்ஸோட இன்சார்ஜ், ஸோ நர்சிங் யூனிட்டில் மெடிகேஷன் கேபினெட்டில் நர்ஸோட இன்சார்ஜ் கஸ்டடியில் வந்துட்டு அந்த மெடிகேஷன்ஸ் இருக்கும். ஸோ நர்ஸாக வந்துட்டு இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் அட்மினிஸ்ட்ரிங் கரெக்ட் மெடிகேஷன் டு ஈச் பேஷண்ட். அதாவது ஒவ்வொரு வார்ட்லேயும் இருக்கிற ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் மெடிகேஷன்ஸ் அட்மினிஸ்டர் பண்ணுறது வந்து நர்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த நர்ஸ்க்கு வந்து ஃபார்மசிஸ்ட் வந்துட்டு ட்ரக்கை எப்படி ஸ்டோர் பண்ணணும், எப்படி லேபிள் பண்ணணும், எவ்வளோ ட்ரக்கு கொடுத்துருக்காங்க எல்லாத்தையும் பற்றி வந்து அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி அந்த ட்ரக்குனால என்னென்ன சைடு எஃபெக்ட் வரலாம் அப்படிங்கிறதையும் வந்துட்டு நர்ஸ்க்கு வந்து ஃபார்மசிஸ்ட் அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி சில ட்ரக் வந்து நிறைய பேஷண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா அந்த ட்ரக்கை வந்து ப்ரீ பேக்கிங், முன்னாடியே வந்து பேக் பண்ணி ரெடியாக வச்சுக்கிறது. பேஷண்ட் வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுக்கும்போது அட்டெண்டரு இல்லை நர்ஸை கொடுக்கும்போது அதை அவங்க உடனடியாக டிஸ்பென்ஸ் பண்ணுவாங்க. இதுதான் வந்துட்டு இண்டிவிஜுவல் ப்ரிஸ்கிரிப்ஷன் ஆர்டர் சிஸ்டம். இதில் அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் பற்றி பார்க்கலாம். இப்போ ஃபார்மசிஸ்ட், ஒவ்வொரு ஃபார்மசிஸ்ட்டும் வந்துட்டு அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனை வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஏன்னா வந்து டைரெக்டாக பேஷண்ட்டோட அட்டெண்டரோ நர்ஸோ வந்துட்டு ஃபார்மசிஸ்ட் கையில் கொடுக்குறாங்க. ஸோ வந்து ஃபார்மசிஸ்ட்டு அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனை பார்க்க முடியுது. அதே சமயம் ஃபார்மசிஸ்ட் வந்து பேஷண்ட் அட்டெண்டர் கையில் கொடுக்கும்போது கவுன்சிலிங் பண்ணி கொடுப்பாங்க. அதே சமயம் கண்ட்ரோல் ஓவர் இன்வென்ட்ரி இஸ் ஈஸி. ஸோ எவ்வளோ மருந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன், ஸோ பேலன்ஸ் எவ்வளோ மருந்து இருக்குது ஃபார்மசியில், ஸோ எவ்வளோ மருந்து ஆர்டர் பண்ணுங்கிற இன்வென்ட்ரிங்கிறது எவ்வளோ கொடுத்துருக்கோம் பேஷண்ட்டுக்கு, எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, எவ்வளோ ஆர்டர் பண்ணுங்கிற கண்ட்ரோல் வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறது ஃபார்மசிஸ்ட்டுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சில இந்த சிஸ்டம் மூலியமாக பர்ச்சேசிங் காஸ்ட்டு, ட்ரக்கை வந்து அதிகப்படியாக பர்ச்சேஸ் பண்ணி வைக்க தேவையில்லை, பர்ச்சேசிங் காஸ்ட்டு, அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஸ்பேஸ் ரொக்கேட். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தனியாக வார்டில் வந்து ஒரு யூனிட், ஃபார்மசி யூனிட் இருக்காது. இவங்க டைரெக்டாக வந்து ஃபார்மசிலேருந்து வந்து நர்ஸோ அட்டெண்டரோ வாங்கிட்டு போகிறதுனால ஸ்பேஸ் வந்து கம்மியாக தான் ரெக்வயர் ஆகும். ஃபார்மசிலேருந்து டைரெக்டாக நர்ஸ்க்கு போயிடும். ஸோ வந்துட்டு அதர் சிஸ்டத்தை கம்பேர் பண்ணும்போது பர்ச்சேசிங் காஸ்ட், மெயின்டெனன்ஸ் காஸ்ட், ஸ்பேஸ் ரெக்வயர்டு எல்லாமே வந்து குறைவாக இருக்கும் இந்த சிஸ்டத்தில். அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ரெக்கார்ட் இஸ் ஈஸி அண்ட் பேப்பர் ஒர்க் இஸ் மினிமைஸ்ட். ஏன்னா ப்ரிஸ்கிரிப்ஷன் உங்கள் கையில் வாங்கி வச்சுக்கிறாங்க, பில்லிங்கை வந்துட்டு இப்போ பேஷண்ட் அட்டெண்டர் கையில் கொடுத்துட்றாங்க. ஸோ வந்து ரெக்கார்ட் மெயின்டைன்ங்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும், பேப்பர் ஒர்க்கும் மினிமைஸாக இருக்கும் மற்ற சிஸ்டத்தை கம்பேர் பண்ணும்போது. அதே சமயம் வந்துட்டு பேஷண்ட் ஷுட் பே ஃபார் த மெடிசின்ஸ் விச் ஆர் கன்சியூம்ட் பை ஹிம். எவ்வளோ மருந்து அவங்க ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்து வாங்கிக்கிறாங்களோ அந்த மருந்துக்கு அவங்க டைரெக்டாக அட்டெண்டர் பே பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் சப்போஸ் வந்து ஒரு புவர் பேஷண்ட்டாக இருக்காங்க, எக்கனாமிக்கலாக வந்து ரொம்ப புவராக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு சில ஆஃபர்ஸ் வந்துட்டு ஈஸியாக அவங்க டைரெக்டாக வந்து ஃபார்மசிஸ்ட் வந்து அவங்களுக்கு கொடுத்துடலாம். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் காஸ்ட் ஆஃப் ப்ரிஸ்கிரிப்ஷன் இஸ் பாசிபிள் பை கன்சிடரிங் எக்கானமிக்கல் கண்டிஷன். ஸோ ரொம்ப புவர் பேஷண்ட்டாக இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு சர்டன் 10%, 20% ஆஃபர் அந்த மாதிரி கொடுக்க முடியும். என்னுடைய டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரக்கை வந்துட்டு எந்த ஒரு எமர்ஜென்சியாக இருந்தாலும் நர்ஸோ இல்லை பேஷண்ட் அட்டெண்டரோ வந்து ஃபார்மசியில் கொடுத்து அதுக்கப்புறம் ஃபார்மசிஸ்ட் வந்து அந்த
அந்த பேஷண்ட் அட்டெண்டர் கையில் கொடுத்து அனுப்புவாங்க. ஸோ எமர்ஜென்சி மெடிசனாக இருந்தாலும் குயிக்காக சப்ளை ஆகிறது கஷ்டம். ஸோ வந்துட்டு அந்த பேஷண்ட் அட்டெண்டரும் நர்ஸும் வந்து ரொம்ப நேரம் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். வெயிட்டிங் பீரியட் ஃபார் த பேஷண்ட் இஸ் இன்க்ரீஸ்ட். அட் த சேம் டைம் வந்து இதனால் என்ன ஆகுது, மெடிசன் ரிசீவ் பண்ணுறது ரொம்ப டிலே ஆகுது. அதே மாதிரி ப்ரீ பேக்கிங் வந்து பண்ணி வச்சுருக்கணும். ஏன்னா வந்து ரொம்ப எமர்ஜென்சியாக டக்குன்னு மெடிசன் தேவைப்படுது. ஸோ அதிகமாக தேவைப்படுற மருந்துகளை ப்ரீ பேக்கிங் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப முக்கியமாகிருது. ஸோ இது எந்தெந்த ஹாஸ்பிட்டலில் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இதனுடைய அப்ளிகேஷன், இந்த இண்டிவிஜுவல் ப்ரிஸ்கிரிப்ஷன் ஆர்டர் சிஸ்டத்தோட அப்ளிகேஷன் என்ன, யூஸ்ஃபுல் இன் ஸ்மால் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் 50 பெட்ஸ் அதோட கம்மியாக இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு இந்த இண்டிவிஜுவல் ப்ரிஸ்கிரிப்ஷன் ஆர்டர் சிஸ்டம்ங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இண்டிவிஜுவல் ப்ரிஸ்கிரிப்ஷன் ஆர்டர் சிஸ்டத்துக்கு அடுத்து ஃப்ளோர் ஸ்டாக் சிஸ்டம். இன்பேஷண்ட்டுக்கு ஃப்ளோர் ஸ்டாக் சிஸ்டம் எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ட்ரக்ஸ் வந்து ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வார்ட்லேயும் உள்ள நர்சிங் ஸ்டேஷனில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. அதனால தான் இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் ஸ்டாக் சிஸ்டம். ஒவ்வொரு வார்ட்லேயும் இப்போ ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் 10 வார்டு இருக்குது அப்படின்னா 10 வார்டுக்கும் சேர்த்து ஒரு ஃப்ளோரில் ஸ்டாக் வந்து வச்சுருப்பாங்க, மெடிசின்ஸ் வச்சுருப்பாங்க. இல்லை அந்த வார்டுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நர்சிங் ஸ்டேஷனில் அந்த மெடிசின்ஸை ஸ்டாக் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் வந்துட்டு நர்ஸ் வந்துட்டு ஃப்ளோர் ஸ்டாக்லேருந்து மெடிசின்ஸை எடுத்துகிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, பேஷண்ட்டுக்கு ஹெல்ப் கொடுத்துருவாங்க. இப்போ அந்த நாள் முடியும் போது ஃபார்மசிஸ்ட் வந்து ஃபார்மசிலேருந்து போய் என்னென்ன மருந்து அடுத்த நாள் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸ்ட்டை ரெக்வசிஷன் ஒரு ஆர்டர் வாங்கிக்குவாங்க. அப்புறம் எம்டி கண்டெய்னர் எதுவும் இருந்துச்சுன்னா கலெக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க எல்லா வார்ட்லேருந்தும். அதுக்கப்புறம் அந்த கண்டெய்னர் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு மார்னிங் வந்துட்டு என்ன பண்ணிடுவாங்கன்னா ஒவ்வொரு வார்டுக்கும் வந்துட்டு இந்த மெடிசின்ஸை வந்துட்டு கொண்டு போய் ஃபார்மசிஸ்ட்டு கொடுத்துருவாங்க. ஒவ்வொரு நாளும் வந்து நைட்டு டியூட்டிலேருந்து முடிச்சு போகிறப்ப ஃபார்மசிஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒவ்வொரு வார்டுக்கும் போயிட்டு என்னென்ன ஆர்டர்னு சொல்லிட்டு ரெக்வசிஷன் என்ன, அதாவது ஆர்டர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கலெக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் எம்டி கண்டெய்னரை கலெக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு மார்னிங் வந்துட்டு அடுத்த ஷிஃப்ட்டுக்கு வர ஃபார்மசிஸ்ட் என்ன பண்ணணும்னா, இந்த ரெக்வசிஷன் இந்த எம்டி கண்டெய்னர்லாம் ஃபில் பண்ணிட்டு அந்த ஆர்டர் படி வந்து மருந்துகளை வந்துட்டு ஒவ்வொரு வார்டுக்கும் சப்ளை பண்ணணும். இதை வந்துட்டு ஒரு வாரத்துக்கு 2லேருந்து 3 தடவை வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மசிஸ்ட்டு இது மாதிரி போய் ரெக்வசிஷன் எம்டி கண்டெய்னரில் கலெக்ட் பண்ணிட்டு வரணும். இல்லை அப்படின்னா ரெக்குயர்மெண்ட்டுக்கு தகுந்தாப்பில் அது 2 to 3 டைம்ஸுங்கிறது 4 to 5 டைம்ஸ் கூட மாறலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் ஃப்ளோ ஸ்டாக் சிஸ்டம். இப்போ ஃபார்மசி அண்ட் தெரப்பியூட்டிக் கமிட்டின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து அந்த கமிட்டி தான் ஒரு ஹாஸ்பிட்டலில் ட்ரக்கு வந்துட்டு எந்த ட்ரக்கை வச்சுக்கணும், எந்த ட்ரக்கை ரிமூவ் பண்ணணும், ஏதாவது புது ட்ரக் ஆட் பண்ணுமாங்கிறது முடிவு பண்ணுறது ஃபார்மசி அண்ட் தெரப்பியூட்டிக் கமிட்டி தான். அதுதான் வந்துட்டு ஃப்ளோர் ஸ்டாக்கில் என்ன மெடிசன் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது. இப்போ அதில் 2 விதமான டைப் இருக்குப்பா, சார்ஜ்டு, நான் சார்ஜ்டு. சார்ஜ்டு அப்படின்னா மெடிசின்ஸை வந்துட்டு ஒவ்வொரு வார்டுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோர் ஸ்டாக் மெடிசின்ஸ் வந்துட்டு இருக்கும். அதை வந்துட்டு பேஷண்ட்டுக்கு யூஸ் பண்ணிவிட்டு அவங்க அக்கௌண்ட்டில் சார்ஜ் பண்ணிடுவாங்க. அது சார்ஜ்டு ஃப்ளோர் ஸ்டாக் சார்ஜ்டு ஃப்ளோர் ஸ்டாக் சிஸ்டம். இதுவே நான் சார்ஜ்டு ஃப்ளோர் ஸ்டாக் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்களுடைய ரூம் ரெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரூம் ரெண்ட்லேயே வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. அவங்களுக்கு வந்து சில செலைன் பாட்டில்ஸு இதெல்லாம் யூஸ் பண்ணிக்குவாங்க. ஆனால் வந்துட்டு சார்ஜ் ஆட் ஆகாது, அவங்களோட ரூம் ரெண்ட்லேயே அது அட்ஜஸ்ட் ஆயிரும். இதுதான் சார்ஜ்டு ஃப்ளோர் ஸ்டாக் சிஸ்டம் அண்ட் நான் சார்ஜ்டு ஃப்ளோர் ஸ்டாக் சிஸ்டம். சார்ஜ்டுனா அக்கௌண்ட்டில் ஆட் ஆகும், ப்ரைஸ் அமௌண்ட் ஆட் ஆகும். நான் சார்ஜில் வந்துட்டு அவங்க ரூம் ரெண்ட்லேயே வந்துட்டு அது இன்க்ளூட் ஆயிரும். இப்போ இஃப் சார்ஜ்டு ஃப்ளோர் ஸ்டாக் மெடிசின்ஸ் ஆர் கிவன் டு த சார்ஜ்டு ஃப்ளோர் ஸ்டாக் பொறுத்த வரைக்கும், இஃப் சார்ஜ்டு ஃப்ளோர் ஸ்டாக் மெடிசின்ஸ் ஆர் கிவன் டு த பேஷண்ட், காஸ்ட் ஆஃப் தோஸ் மெடிசின்ஸ் இஸ் டைரக்ட்லி ஆடட் டு த பேஷண்ட்ஸ் அக்கௌண்ட்டு. நான் சொன்ன மாதிரி அக்கௌண்ட்டில் அவங்களுடைய என்ன மெடிசின்ஸ் எடுத்துக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட் வந்து ஆட் ஆயிரும் அவங்களுடைய அக்கௌண்ட்டில். என்னென்ன மெடிசின் பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, பெனிசிலின், ஸ்டெப்டோமைசின், குயினிடின், டையூரெட்டிக்ஸ் அண்ட் டிரான்ஸ்குலைசர்ஸ். லைக் ஆன்டிபயோட்டிக்கு, ஒரு ஹார்ட் பேஷண்ட்டுக்கு கொடுக்குற டையூரெட்டிக்ஸு, அப்புறம் ஒரு எபிலெப்டிக் பேஷண்ட் கொடுக்குற டிரான்ஸ்குலைசர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ பிடிசி டிசைட்ஸ் சார்ஜ்டு ஃப்ளோர் ஸ்டாக்ஸ் ட்ரக்ஸ் அண்ட் இட்ஸ் ரெக்குயர்மெண்ட்டு. அந்த ஃபார்மசி தெரப்பியூட்டிக் கமிட்டி தான் வந்துட்டு சார்ஜ்டு ஃப்ளோர் ஸ்டாக்கில் என்னென்ன ட்ரக்ஸ் இருக்கணும், எவ்வளோ வந்துட்டு அவங்க ஸ்டாக் பண்ணி வைக்கணும் அந்த வார்டில் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பிடிசி தான், ஃபார்மசி அண்ட் தெரப்பியூட்டிக் கமிட்டி தான்.
ஆனால் அந்த லிஸ்ட் இருக்குது பாருங்கள், என்னென்ன மெடிசின்ஸ் வந்துட்டு ஃப்ளோர் ஸ்டாக் சிஸ்டம் படி வந்து ஸ்டாக் பண்ணி வைக்கணுங்கிறது. அந்த லிஸ்ட்டு வந்துட்டு பீரியாடிக்கலாக வந்து ஒரு 2 to 3 months ஒன்ஸ் வந்துட்டு அவங்க ரிவ்யூ பண்ணி மாடிஃபை பண்ணுவாங்க. சில ட்ரக்கை ரிமூவ் பண்ணலாம், சில ட்ரக்கை ஆட் பண்ணலாம். அந்த ஃப்ளோரில் வந்துட்டு ஸ்டாக் பண்ணி வைக்கிற ட்ரக்கை இதை வந்து பிடிசி வந்துட்டு ரிவ்யூ பண்ணி வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ரிவைஸ் பண்ணினா மாடிஃபை பண்ணிக்கும். அதுக்கப்புறம் நான் சார்ஜ் ஃப்ளோர் ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் நான் சார்ஜ்டு அப்படின்னா சார்ஜ் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகாது. தீஸ் மெடிகேஷன்ஸ் ஆர் ஸ்டாக்ட் ஆன் நர்சிங் ஸ்டேஷன்ஸ் அட் ஆல் டைம். எல்லா டைமுமே வந்துட்டு அந்த அந்த நர்சிங் ஸ்டேஷனில் வந்துட்டு இந்த மருந்துகள் வந்து அவைலபிள் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த மருந்தை யூஸ் பண்ணாலும் அவங்க அக்கௌண்ட்டில் அதுக்கான மருந்துக்கான அமௌண்ட்டு ஆட் ஆகாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மெடிசனோட காஸ்ட்டு வந்துட்டு ரூம் ரெண்ட்டில் அட்ஜஸ்ட் ஆகிரும். ஏன்னா அவங்களோட ரூம் ரெண்ட்டு வந்துட்டு பர் டே வந்து ஒரு 1500 இது பண்ணலாம். அதே மாதிரி வந்துட்டு ஒரு 2000 பே பண்ணலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து அவங்களுடைய ரூம் ரெண்ட்டும் அதிகமாக இருக்கும். அதனால் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு அந்த ட்ரக்கை யூஸ் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா அமௌண்ட், அந்த ட்ரக்குக்கான அமௌண்ட் வந்து அவங்களுடைய அக்கௌண்ட்டில் ஆட் ஆகாது. இதை உதாரணத்துக்கு என்ன சொல்கிறாங்க பாருங்கள், சலைன் சொல்யூஷன், அந்த ஐவி மூலியமாக ட்ரிப்புன்னு சொல்லுவாங்க, ஐவி ட்ரிப்பு, அந்த சலைன் சொல்யூஷன், டெக்ஸ்டோ சொல்யூஷன், இதெல்லாம் வந்து நான் சார்ஜ் ட்ரக்ஸில் வரும். சரி, இப்போ நான் சார்ஜ் ட்ரக்ஸை வந்துட்டு இப்போ நிறைய யூஸ் பண்ணுறாங்க. அவங்க பாட்டுக்கு ஒரு நாளைக்கு இப்போ 10 பாட்டில் 20 பாட்டில் ஒரு பேஷண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், ஹாஸ்பிட்டலுக்கு லாஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த செலெக்ஷன் ஆஃப் நான் சார்ஜ்டு ஃப்ளோர் ஸ்டாக் சிஸ்டம் செலக்ட் பண்ணும்போது ஒரு சில க்ரைட்டேரியா வச்சுருப்பாங்க. அந்த ப்ராடக்ட் இப்போ வந்து ஒரு சலைன் சொல்யூஷன் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பேஷண்ட்டுக்கு அதே மாதிரி வந்துட்டு எல்லா ட்ரக்கையும் யூஸ் பண்ணிட முடியாது. ஸோ ஏன்னா வந்து காஸ்ட்டு மேட்டர்ஸ். ஒரு 100 ரூபா அப்படிங்கிற பொருளை வந்து யூஸ் பண்ணலாம். அதுவே 1000 ரூபா உள்ள பொருளை வந்துட்டு பேஷண்ட்டுக்கு வந்து நான் சார்ஜ் ஃப்ளோர் ஸ்டாக் சிஸ்டத்தில் கொடுக்க முடியாது. ஸோ காஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்டை வந்து இது மைண்டில் வச்சுக்குவாங்க செலக்ட் பண்ணும்போது. ஃப்ரீக்வன்சி ஆஃப் யூஸ், இப்போ ரெகுலராக ஒரு நாளைக்கு 10 தடவை 20 தடவை ஒரு பேஷண்ட்டுக்கு கொடுக்கணுன்னா அது இப்போ வந்துட்டு திருப்பி ஹாஸ்பிட்டலுக்கு லாஸ் ஆகும். ஸோ ஃப்ரீக்வன்சி ஆஃப் யூஸ். அதுக்கப்புறம் குவான்டிட்டி ஆஃப் யூஸ், எவ்வளோ குவான்டிட்டி கொடுக்குறோம், எவ்வளோ இடைவெளியில் ஒரு நாளைக்கு 3 வேளை கொடுக்குறோமா 4 வேளை கொடுக்குறோமா, இல்லை எத்தனை நம்பர்ஸ் கொடுக்குறோம், அதை பொறுத்து தான் வந்துட்டு நான் சார்ஜ் ஃப்ளோர் ஸ்டாக் ட்ரக்ஸுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எஃபெக்ட் ஆன் ஹாஸ்பிட்டல் பட்ஜெட், அது வந்துட்டு அப்படி நான் சார்ஜ் ஃப்ளோர் ஸ்டாக் ட்ரக்ஸில் இந்த டெக்ஸ்டோஸ் சலைன் இதெல்லாம் ஆட் பண்ணுறாங்கல்ல, இல்லை மற்ற ட்ரக் ஆட் பண்ணுறாங்க அப்படின்னா அது ஹாஸ்பிட்டல் பட்ஜெட்டை ஹாஸ்பிட்டலுக்கு வந்து லாஸை ஏற்படுத்திடக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு அந்த ட்ரக்கை செலக்ட் பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறம் எந்த ப்ராடக்ட்டு அதை பொறுத்து தான் வந்துட்டு இந்த செலெக்ஷன் ஆஃப் நான் சார்ஜ் ஃப்ளோர் ஸ்டாக் சிஸ்டம்ங்கிறது இருக்கும் அப்படிங்கிறாங்க. இப்போ நான் சார்ஜ்டு பற்றி பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் சார்ஜ்டு ஃப்ளோர் ஸ்டாக் சிஸ்டத்தோட அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு வார்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மெயின் எமர்ஜென்சி மெடிகேஷன்ஸ் எல்லாமே இருக்குது அப்படின்னா டக்குன்னு ஒரு பேஷண்ட்டுக்கு எமர்ஜென்சி ஆகுது. உடனே அவங்க வந்து பேஷண்ட் அட்டெண்டர் போயிட்டு ரொம்ப நேரம் ஃபார்மசி வெயிட் பண்ண தேவையில்லை. வெயிட்டிங் பீரியட் இஸ் லெஸ். மெடிசின் கேன் பி உடனே வந்து நினைப்பாங்க வார்ட்லேயே இருக்கும், டக்குன்னு எடுத்துகிட்டு பேஷண்ட்டுக்கு எமர்ஜென்சினா நர்ஸ் எடுத்துகிட்டு வந்து அந்த மருந்தை போட்டுருவாங்க, அவங்களுடைய அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணிடுவாங்க. எமர்ஜென்சி மெடிசின்ஸ் ஆர் ஈஸிலி அவைலபிள் ஃபார் குயிக் டிஸ்ட்ரிபியூஷன். ஏன்னா எனி டைம் வந்து எமர்ஜென்சி மெடிசின்ஸ் வந்து வார்ட்லேயே இருந்துகிட்டு இருக்கும். அதனால் வந்துட்டு ஈஸியாக வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு கொடுத்துடலாம், குயிக் டிஸ்ட்ரிபியூஷன். இப்போ நம்பர் ஆஃப் ஃபார்மசிஸ்ட் ரெக்வயர்ட் ஃபார் டிஸ்பென்சிங் ஆர் ரெடியூஸ்ட். ஒவ்வொரு தடவையும் வந்து நம்ம போய் பேஷண்ட்டு வந்து வரிசையாக நிற்க பேஷண்ட் அட்டெண்டர் போய் ஃபார்மசி நிற்க தேவையில்லை. ஸோ அப்போ அப்படிங்கும்போது நிறைய ஃபார்மசிஸ்ட் தேவைப்படுவாங்க. அந்த இது வந்து வேலை வந்து குறையுது. நம்பர் ஆஃப் ஃபார்மசிஸ்ட் ரெக்வயர்ட் ஃபார் டிஸ்பென்சிங் இஸ் ரெடியூஸ்ட். அதுக்கப்புறம் பேஷண்ட் ரிலேட்டிவ் வந்துட்டு 4வது ஃப்ளோர்லேருந்து கீழே இறங்கி போய் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு வேலையும் போய் மருந்து வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும். அந்த இதை வந்து அவாய்ட் பண்ணுது. ஸோ இட் அவாய்ட்ஸ் எக்ஸசைஸ்னால் என்ன, 4வது மாடிலேருந்து கிரவுண்ட் ஃப்ளோர் வரைக்கும் நடந்து போவாங்க பேஷண்ட் அட்டெண்டர். அதை வந்து அவாய்ட் பண்ணுது இந்த ஃப்ளோர் ஸ்டாக் சிஸ்டம் அப்படிங்கிறது. டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் வந்து பொதுவாக ஃபார்மசியில் வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் எடுத்துகிட்டு போய் பேஷண்ட் அட்டெண்டர் கொண்டு போய் கொடுக்குறாங்கன்னா ஃபார்மசிஸ்ட் பார்க்குறாங்க, பேஷண்ட்டை ஃபார்மசிஸ்ட் பார்த்து அது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்து செக் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த ரிவ்யூ வந்துட்டு இந்த ஃப்ளோர் ஸ்டாக் சிஸ்டத்தில் இருக்காது. ஏன்னா டேரெக்டாக நர்ஸ் வந்துட்டு மருந்து இருக்கும், அவங்க எடுத்து போட்டுருவாங்க. ஸோ ரிவ்யூ ஆஃப் ப்ரிஸ்கிரிப்ஷன் பை ஃபார்மசிஸ்ட் இஸ் நாட் பாசிபிள். இதில் முடியாது. இன்வென்ட்ரி இஸ் இன்க்ரீஸ்டு, தேர்ஃபோர் பட்ஜெட் ஆஃப் ஹாஸ்பிட்டல் இஸ் இன்க்ரீஸ்டு. ஏன் அப்படின்னா எனி டைம் வந்து அந்த ஃப்ளோரில் அவங்க ஸ்டாக் பண்ணி வச்சுருப்பாங்க. பேஷண்ட்டுக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, ஸ்டாக் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ அதிக மருந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஃபார்மசியில் என்ன பண்ணுவாங்க, ஆர்டர் போட்டுக்கிட்டு இருப்பாங்க, வார்ட்லேயும் வந்து மருந்து இருந்துக்கிட்டு இருக்கும். அப்போ ஹாஸ்பிட்டலோட பட்ஜெட் இன்க்ரீஸ் ஆகி லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்வென்ட்ரி
அதிகப்படியான மருந்தை ஸ்டாக் பண்ணி வைக்கிற மாதிரி நிலைமை வர வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரையும் பேஷண்ட் அட்டெண்டண்ட்டை கொண்டு போய் கொடுக்கும்போது ஃபார்மசிஸ்ட் கவுன்சிலிங் பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் இந்த ஃப்ளோர் ஷாக் சிஸ்டத்தில் கவுன்சிலிங் ஆஃப் பேஷண்ட் ஆஃப் ஃபார்மசிஸ்ட் இஸ் நாட் பாசிபிள். பேப்பர் ஒர்க் இன்க்ரீஸ்டு. ஏன் அப்படின்னா இப்போ வந்து ஒரு ஷாக்கிஸ்டேருந்து ஒரு ஃபார்மசியில் வாங்குறாங்கன்னா அதுக்கு ஒரு பேப்பர் ஒர்க் இருக்கும். ஃபார்மசிலேருந்து வார்ட்ஸ் ஃப்ளோருக்கு போகுது அப்படின்னா ஒவ்வொரு வார்டுக்கும் போகுதுன்னா அதுக்கு ஒரு பேப்பர் ஒர்க் இருக்கும். வார்டுலேருந்து பேஷண்ட் போகுதுன்னா அதுக்கு ஒரு வார்டு பேப்பர் ஒர்க் இருக்கும். ஸோ பேப்பர் ஒர்க் வைஸ் இன்க்ரீஸ்டு. அதுக்கப்புறம் நர்சிங் ஸ்டேஷன் ரொம்ப பெரிய ஸ்டேஷனாக இருக்கணும். அப்போ தான் வந்து நிறைய ட்ரக்கை வந்து ஸ்டாக் பண்ணி வைக்க முடியும். ஸோ மோர் ஸ்பேஸ் இஸ் ரெக்வயர்ட் அட் நர்சிங் ஸ்டேஷன் ஃபார் ஸ்டாக்கிங் மெடிசின்ஸ். அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அண்ட் வேஸ்டேஜ் ஆஃப் மெடிசன் இஸ் இன்க்ரீஸ்டு. ஏன்னா வந்துட்டு மருந்து பாட்டுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஃபார்மசிலையும் மருந்து இருந்துகிட்டு இருக்கும், வார்ட்லேயும் இருந்துகிட்டு இருக்கும். பேஷண்ட்டுக்கு யூட்டிலைஸ் பண்ணாமலே இருப்பாங்க. ஸோ இப்போ வந்து வேஸ்டேஜ் ஆஃப் மெடிசன் வந்து இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும் வந்துட்டு ஸோ பெரிய இடம் தேவைப்படும். ஸோ மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. மெடிகேஷன் ஆர் எரர்ஸ் ஆர் நாட் மினிமைஸ்ட். ஏன்னா ஃபார்மசிஸ்ட் இதை ரிவ்யூ பண்ணவே மாட்டாங்க ப்ரிஸ்கிரிப்ஷனை. ஸோ டேரெக்டாக நர்ஸ் வந்துட்டு அதை எடுத்து யூஸ் பண்ணும்போது எரர்ஸ் ஆக சில டைம்ஸில் வாய்ப்பு இருக்குது. ஸோ மெடிகேஷன் எரர் ஆர் நாட் மினிமைஸ்னா குறையாது, அதிகமாக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. இட் இன்க்ரீஸ் ஒர்க்லோட் ஆஃப் நர்ஸுக்கு வந்து ஒர்க்லோடு அதிகமாயிரும் அப்படிங்கிறாங்க. அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா இது மிகப்பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில் தான் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சிஸ்டம். அதே சமயம் ஹெல்ப் டு செக் தி எஃபிகசி ஆஃப் நர்சிங் யூனிட். ஒரு நர்சிங் யூனிட்டில் வந்து ஒரு ஃப்ளோர் ஸ்டாக் சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதை பொறுத்து வந்துட்டு அவங்க எந்த அளவுக்கு அதை எஃபெக்டிவாக பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்துட்டு அவங்களுடைய எஃபிகசியை செக் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஃப்ளோர் ஸ்டாக் சிஸ்டம். அதே சமயம் எமர்ஜென்சி மெடிசின்ஸை வந்துட்டு இது வந்துட்டு உடனே வழங்குது. அது மிகப்பெரிய ஒரு அப்ளிகேஷனாக இருக்குது இந்த ஃப்ளோர் ஸ்டாக் சிஸ்டத்தில். ஸோ யூனிட் டோஸ் டிஸ்பென்சிங் சிஸ்டம், இன்பேஷண்ட் ட்ரக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்தில் நம்ம மூணாவதாக பார்க்குறது. இது வந்து தனியாக 5 மார்க்கில் கேட்கலாம், இல்லை வந்துட்டு 2 கொஸ்டினாக வந்து பிரித்து இப்போ 10 மார்க்கில் கேட்கும்போது ஒரு 5 மார்க்கை வர வாய்ப்பு இருக்குது. யூனிட் டோஸ் டிஸ்பென்சிங் சிஸ்டம் அப்படின்னா பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு ஸ்டிப்பாக கொடுக்காம டேப்லெட்டை இப்போ டாக்டர் வந்து என்ன சொல்கிறாருன்னா 3 வேளைக்கு வந்துட்டு அசித்ரோமைசின் டேப்லெட் எடுத்துக்க சொல்கிறாரு. 3 வேளைக்கு வந்துட்டு பேண்டோப்ரசோல் டேப்லெட்டு 2 வேளைக்கு எடுத்துக்க சொல்கிறாரு. அப்படின்னா இவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா யூனிட் டோஸ் டிஸ்பென்சிங்கில் காலையில் அசித்ரோமைசின் ஒரு டேப்லெட்டு, அதுக்கப்புறம் பேண்டோப்ரசோல் டேப்லெட் ரெண்டையும் பேக் பண்ணி ஒரு ப்ரீ பேக் பண்ணிடுறாங்க. இது மார்னிங்க்கு. ஆஃப்டர்நூனுக்கு வந்துட்டு அசித்ரோமைசின் மட்டும்தான், அதை தனியாக பேக் பண்ணிடுறாங்க. நைட்டுக்கு வந்துட்டு பேண்டோப்ரசோலும் அசித்ரோமைசின். ஸோ வந்துட்டு தனித்தனி யூனிட்டாக வந்துட்டு அவங்களுக்கு தேவைப்படுற யூனிட்டை வந்து ரெடியாக யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி வந்துட்டு பேக் பண்ணி கொடுத்துட்றாங்க. இதுதான் வந்துட்டு டோஸாக யூனிட் டோஸாக, அதாவது மல்டிபிள் ஆஃப் சிங்கிள் டோஸ். அதாவது 3 வேளைக்குன்னா 3ஐயும் வந்து தனித்தனியாக பிரித்து 3 வேளைக்கும் தனித்தனி கவரில் போட்டு கொடுத்துட்றாங்க. இதுதான் யூனிட் டோஸ் டிஸ்பென்சிங் சிஸ்டம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஏன் யூனிட் டோஸாக சொல்கிறாங்கன்னா இது தனித்தனி யூனிட்டாக, இது ஒரு டேப்லெட்டு, அது ஒரு டேப்லெட்டு, காலைல ஒரு 2 டேப்லெட்டு, மதியம் ஒரு டேப்லெட்டு, நைட் 2 டேப்லெட்டு தனித்தனியாக வந்துட்டு யூனிட்டாக பிரித்து கொடுக்குறதுனால தான் இதை யூனிட் டோஸ் டிஸ்பென்சிங் சிஸ்டம்ங்கிறாங்க. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா மெயின் ஃபார்மசி இருக்குது பார்த்தீங்களா, ஃபார்மசிலேருந்து மட்டும்தான் வந்துட்டு இந்த யூனிட் டோஸ் வந்துட்டு பேக் பண்ணி நேராக நர்சிங் ஸ்டேஷனுக்கு வருது. த யூனிட் டோஸ் எய்தர் ஸ்டோர்டு ஆர் டிஸ்ட்ரிபியூட்டட். ஸோ அங்கே தான் ஸ்டோர் ஆகும், அங்கே தான் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். மெயின் ஃபார்மசிலேருந்து தான் வந்து ஸ்டோர் ஆகி அங்கேருந்து தான் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். இதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ ஏற்கனவே இருக்கிற ஸ்டிப்லேருந்து டேப்லெட்டை எடுத்து ரீபேக் பண்ணி ஒரு இது நர்சிங் ஸ்டேஷனுக்கு அனுப்புகிறாங்க. இல்லை லிக்யூடாக இருந்துச்சு அப்படின்னாலும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ 30 ml சிரப் இருக்குது, அது 10 ml தான் எடுத்துக்கிறாங்கன்னா 10 ml காலையில் 10 ml, மதியம் 10 ml, நைட்டு 10 mlலாம் தனித்தனி பேக்காக சின்ன சின்ன பாட்டிலில் போட்டு காலையிலக்கு 10 mlக்கு ஒரு பாட்டில், மதியம் 10 mlக்கு ஒரு பாட்டில், நைட்டுக்கு 10 ml பாட்டில், அந்த மாதிரி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சாலிட் இன்க்ரீடியன்ஸ் லைக் டேப்லெட்டாக இருந்தாலும் சரி, ஒரு சிரப் லிக்யூடாக இருந்தாலும் சரி, அதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரீபேக் பண்ணுறாங்க. அதுலேருந்து ரிமூவ் பண்ணி திருப்பி ரீபேக் பண்ணுறாங்க. யூனிட் டோசஸ் ஆர் ப்ரிப்பேர்ட் ஆஸ் பர் த ரெக்குயர்மெண்ட்ஸ். அதாவது அவங்களுக்கு 3 வேளைக்கு தான் தேவைப்படுது அப்படின்னா அந்த 3 வேளைக்கு ஒவ்வொரு வேளைக்கும் எவ்வளோ டேப்லெட் தேவைப்படுமோ அவங்களுடைய ரெக்குயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ப்ரீயாக பேக் பண்ணி கொடுக்குறாங்க. அவங்க டைரெக்டாக எடுத்து
அட்மினிஸ்டர் பண்ணிக்கலாம். இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் இது வந்துட்டு இன்பேஷண்ட்டுக்கு மட்டும் இல்லை, அவுட் பேஷண்ட்டுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து 2 விதமாக பிரிக்கிறாங்க. டைப்ஸ் ஆஃப் யூனிட் டோஸ் டிஸ்பென்சிங் சிஸ்டத்தை 2ஆக பிரிக்கிறாங்க. சென்ட்ரலைஸ்டு யூனிட் டோஸ் டிஸ்பென்சிங் சிஸ்டம் CUDDS, இன்னொன்று டீசென்ட்ரலைஸ்டு யூனிட் டோஸ் டிஸ்பென்சிங் சிஸ்டம் DCUDDS. சென்ட்ரலைஸ்டு அப்படின்னா யூனிட் டோஸ் வந்து டிஸ்பென்ஸ்டு ஃப்ரம் ஃபார்மசி டிபார்ட்மெண்ட்லேருந்து ப்ரீபேக் ஆகி அங்கேருந்து நர்சிங் ஸ்டேஷன் டிஸ்ட்ரிபியூட் ஆனிச்சுன்னா தட் இஸ் கால்ட் சென்ட்ரலைஸ்டு. ஏன்னா சென்ட்ரலாக ஃபார்மசிலேருந்து மட்டும் நேராக வந்து ஹாஸ்பிட்டலுக்கு நர்சிங் ஸ்டேஷனுக்கு போகுது. டீசென்ட்ரலைஸ்டு அப்படின்னா இஃப் த யூனிட் டோசஸ் ஆர் டிஸ்பென்ஸ்டு ஃப்ரம் நர்சிங் ஸ்டேஷன், அதாவது நம்ம ஸ்டிப்பாக வந்து நர்சிங் யூனிட்டில் கொடுத்துறாங்க. ஆனால் என்ன பண்ணாங்க, நர்ஸ் வந்துட்டு அதை யூனிட் டோஸாக வந்து பிரித்து அதுக்கப்புறம் வந்து பேஷண்ட்டுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அது டீசென்ட்ரலைஸ்டு. முன்னாடி வந்து ஃபார்மசிலேருந்து தான் சென்ட்ரலாக ஃபார்மசிலேருந்து வந்து எல்லா இடத்துக்கும் போகுது. ஆனால் இங்கே எப்படின்னா ஒவ்வொரு வார்டுக்கும் வந்து மொத்தமாக போயிடும். அவங்க என்ன பண்ணுறாங்க, பிரித்து வந்து கொடுத்துக்கிறாங்க. ஸோ இஃப் த யூனிட் டோஸ் ஆர் டிஸ்பென்ஸ்டு ஃப்ரம் நர்சிங் ஸ்டேஷன், அப்போ என்ன ஆகுது அப்படின்னா நர்சிங் ஸ்டேஷனில் தான் வந்துட்டு அந்த யூனிட் டோஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணி அவங்க கொடுக்குறாங்க. அதனால தான் வந்து இதை வந்து டீசென்ட்ரலைஸ்டு யூனிட் டோஸ் டிஸ்பென்சிங் சிஸ்டம்ங்கிறாங்க. ஸோ இதில் வந்து நர்ஸ் வந்துட்டு பண்ணுறாங்க, அதில் சென்ட்ரலாக ஃபார்மசிலேருந்து பண்ணுறாங்க. அதனால தான் சென்ட்ரலைஸ்டு, இது டீசென்ட்ரலைஸ்டு. அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஷண்ட்டுக்கு வந்துட்டு ஒரு கவரில் அந்த வேலைக்கு என்ன மருந்து தேவைப்படுதோ அதை மட்டும்தான் கொடுக்குறாங்க. ஸோ மிஸ்யூஸ் ஆஃப் மெடிகேஷன்ஸ், அவங்க 2 டேப்லெட் எடுத்துக்கிறது, இல்லை 3 டேப்லெட் எடுத்துக்கிறது, இல்லை டேப்லெட் சாப்பிடாமல் இருக்கிறது, அது மிஸ்யூஸ் ஆகும். அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபார்மசிஸ்ட் வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் யூனிட் டோஸை வந்து பேக் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ ரிவ்யூ ஆஃப் ப்ரிஸ்கிரிப்ஷன் இஸ் பாசிபிள். ஸோ அப்போ அதை பார்க்கும்போது அதில் எதுவும் வந்து ட்ரக் இன்ட்ராக்ஷன் இருக்கா, இப்போ வந்துட்டு ஒரே மெடிசன் வந்துட்டு ஒரே டிசீஸ்க்கு 2 மெடிசன்ஸ் வருதா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு மெடிகேஷன்ஸ் எரர்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபார்மசிஸ்ட் வந்து அதை பார்க்குறதுனால. அதுக்கப்புறம் டைம் ரெக்வயர்ட் ஃபார் டிஸ்பென்சிங், அதாவது ரொம்ப டைம் வந்துட்டு டிஸ்பென்சிங்க்கு எடுத்துக்கிறது வந்து குறையுது அப்படிங்கிறாங்க. பேஷண்ட் ஷுட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 வேளைக்கு அப்படின்னா 3 வேளைக்கு மட்டும் தனித்தனியாக பேக் பண்ணி கொடுக்குறாங்க. 10 டேப்லெட்டாக கொடுக்குறது. பேஷண்ட் 3 வேளை தான் எடுத்துக்குவாங்க, மீதி 7 டேப்லெட் வேஸ்ட் ஆயிரும். அது மாதிரி இல்லாமல் பேஷண்ட் ஷுட் பே த காஸ்ட் ஆஃப் மெடிசன்ஸ் விச் ஆர் கன்சியூம்ட் பை ஹிம். அவங்க எவ்வளோ இது எடுத்துக்கிட்டாங்களோ அதுக்கு மட்டும் பணம் பே பண்ணால் போதும். அந்த மாதிரி தான் வந்து அவங்க அக்கௌண்ட்டில் அவ்வளோதான் ஆட் ஆகும் அமௌண்ட்டு. அந்த மாதிரி வந்து யூனிட் டோஸ் டிஸ்பென்சிங் சிஸ்டத்தில் அட்வான்டேஜஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பர்ச்சேசிங் காஸ்ட் அண்ட் பட்ஜெட் ஆஃப் ஹாஸ்பிட்டல் இஸ் டிக்ரீஸ்ட். ஏன் அப்படின்னா பேஷண்ட்டுக்கு தேவையான அளவுக்கு தான் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நர்சிங் ஸ்டேஷனுக்கு அனுப்புகிறாங்க வார்டுக்கு. ஸோ வார்டில் எக்ஸ்ட்ராவாக வந்து மெடிசன் இருக்காது. ஸோ வந்துட்டு என்ன ஆகும், எக்ஸ்ட்ராவாக மெடிசன் இருக்காதுங்கிறப்ப தேவையானப்போ வந்துட்டு அவங்க ஆர்டர் போட்டு ஸ்டாக்கிஸ்டேருந்து வாங்கிக்குவாங்க. ஸோ வந்துட்டு பர்ச்சேசிங் காஸ்ட்டு, பட்ஜெட் ஆஃப் ஹாஸ்பிட்டல் வந்துட்டு அது இன்க்ரீஸ் ஆகாது, டிக்ரீஸ் ஆகும். அக்கௌண்டிங் பிகம்ஸ் ஈஸியர். ஏன்னா வந்துட்டு அக்கௌண்டிங் பிகம்ஸ் ஈஸியர் அப்படிங்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து சென்ட்ரலைஸ்டாக ஃபார்மசிலேருந்து மட்டும் போகிறதுனால வந்துட்டு அதில் வந்து வார்டில் இவ்வளோ யூஸ் பண்ணுறாங்க, பேலன்ஸ் இவ்வளோ இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. ஏன்னா எல்லாமே ஃபார்மசிலேருந்து தான் போகிறதுனால அக்கௌண்டிங் அப்படிங்கும்போது கணக்கு எவ்வளோ போகுது, எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, எவ்வளோ ஆர்டர் போடணும் அப்படிங்கிற அக்கௌண்டிங் வந்து ஈஸியாக இருக்கும். பேப்பர் ஒர்க் இஸ் லெஸ் அட் நர்சிங் யூனிட். ஏன்னா நர்சிங் யூனிட்டுக்கு பேக் பண்ணியே போயிடுது அவங்க. ஸோ வந்துட்டு அவங்க வந்து தனியாக வந்துட்டு ஒரு ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ண தேவையில்லை. ஸோ பேப்பர் ஒர்க் வந்து நர்சிங் யூனிட்லேருந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் பெட்டர் ஃபினான்ஷியல் கண்ட்ரோல். ஏன்னா வந்து தேவையில்லாமல் வந்து எக்ஸ்ட்ராவாக வார்டில் மருந்துகள் வச்சுருக்க தேவையில்லை. ஸோ அது வந்து எக்ஸ்பைரி ஆகும், அது வேஸ்ட் ஆகும். அதனால வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஹாஸ்பிட்டலுக்கு தேவையில்லாமல் லாஸ் வரும். அந்த இது வந்துட்டு இந்த யூனிட் டோஸ் டிஸ்பென்சிங் சிஸ்டத்தில் இருக்காது. ஸோ பெட்டர் ஃபினான்ஷியல் கண்ட்ரோல் இருக்கும். டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் யூனிட் டோஸ் டிஸ்பென்சிங் சிஸ்டமில் வந்து பார்த்தீங்கன்னா, செப்பரேட் மெயின் பவர் இஸ் ரெக்வயர்ட் ஃபார் ப்ரீ பேக்கிங். இப்போ ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் வருது அப்படின்னா அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனை வாங்கி பார்த்துட்டு அவங்க ப்ரீ பேக்கிங் பண்ணணும். அப்படின்னா அதுக்கு தனியாக ஒரு ஃபார்மசிஸ்ட் போடணும். ஸோ செப்பரேட் மேன் பவர் இஸ் ரெக்வயர்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை வந்து பேக் பண்ணுறதுக்கு தனி கவரு, இல்லை ஒரு சிறப்பாக இருந்தால் அதுக்கு வந்து சின்ன பாட்டிலில் போட்டு அதுக்கு மூடி, க்ளோஷரு, அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த கவரில் போடுறோம் அந்த மாத்திரை அப்படின்னா பிரித்து அதை வந்து சீல் பண்ணணும். அதுக்கு மெஷினரி அதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்கு தனியாக ஸ்பேஸ், இந்த மெஷினரி இதை வந்து பேக் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே தனி ஸ்பேஸ் வேணும். இதெல்லாம் ஒரு டிஸ்அட்வான்டேஜ். யூனிட் டிஸ்பென்சிங் ஷுட் பி ஹேண்டில். இப்போ என்ன பண்ணணும்,
இதை வந்து ஹேண்டில் பண்ணுறாங்கன்னா ஒரு ஸ்கில்டு ஃபார்மசிஸ்ட்டை வந்துட்டு வந்து சூப்பர்வைஸ் பண்ணணும். அவங்களுக்கு கீழே வந்துட்டு ஒரு அசிஸ்டண்ட் வந்துட்டு அந்த வேலையை பார்க்கணும். ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா மேன் பவர் தேவைப்படுது. ஸோ ஸ்கில்டு பர்சனுங்கிறது ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது இதுக்கு. ஸோ இது ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ பெனிஃபிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து அட்வான்டேஜஸில் உள்ள மாதிரி தான் வந்துட்டு பேஷண்ட் வந்து அவங்க என்ன சாப்பிட்டாங்களோ என்ன மருந்து எடுத்துக்கிட்டாங்களோ அதுக்கு மட்டும்தான் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. எக்ஸ்ட்ரா வந்துட்டு சார்ஜ் ஆகாது. அதுக்கப்புறம் இதை ஃபார்மசிஸ்ட் தான் பார்த்து அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனை பார்த்து ப்ரீ பேக்கிங் பண்ணி நர்சிங் ஸ்டேஷனுக்கு யூனிட் டோஸை அனுப்புகிறாங்க. ஸோ அப்படிங்கும்போது மெடிகேஷன் ஏரரை வந்துட்டு கண்டிப்பாக குறைஞ்சிரும். இட் அவாய்ட்ஸ் வேஸ்டேஜ் ஆஃப் ட்ரக். 3 வேளைக்கு தான் உள்ள ட்ரக்கை தான் கொடுப்போம். ஸோ அப்படிங்கும்போது ட்ரக் வந்து வேஸ்ட் ஆகாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வார்டில் வந்து நிறையா மெடிசின்ஸை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க தேவையில்லை. ஏன்னா தேவையான மெடிசின்ஸாக வந்து பேஷண்ட்டுக்கு போகும். அது நர்சிங் ஸ்டேஷனில் இருக்கும். ஸோ அப்படிங்கும்போது நிறைய ஸ்பேஸ் வந்து நர்சிங் ஸ்டேஷனில் தேவைப்படாது. அதுக்கப்புறம் ஸோ இந்த ஒர்க்கை வந்து ஃபார்மசிலே பண்ணி நர்சிங் ஸ்டேஷன் ஸ்ட்ரெயிட்டாக அனுப்புறதுனால நர்ஸ்க்கு வந்துட்டு டைம் வந்து சேவ் ஆகும். அதனால் அவங்க 24 ஹவர்ஸும் வந்துட்டு பேஷண்ட் கேரில் வந்து கவனமாக இருக்கலாம். ஸோ இட் அலோவ்ஸ் த நர்சஸ் மோர் டைம் ஃபார் டைரக்ட் பேஷண்ட் கேர். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, மற்ற பேஷண்ட்டுக்கு வந்து என்ன கேர் கொடுப்பாங்களோ அந்த இதில் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ 24 ஹவர்ஸும் வந்துட்டு நர்சிங் கேருங்கிறது அவங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இட் அவாய்ட்ஸ் தி டூப்ளிகேஷன் ஆஃப் ஆர்டர்ஸ். ஒரே இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3 நாளைக்கு தான் எழுதி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து 3 நாளைக்கு அப்போனா வந்து 10 டேப்லெட்டாக கொடுத்துருது. அப்போ அடுத்த நாள் என்ன பண்ணுவாங்க, 2வது நாளும் வந்து மருந்தை வந்து எடுத்துக்கிற மாதிரி ஆயிரும். ஸோ டூப்ளிகேஷன் ஆஃப் ஆர்டர்ஸ் இருக்காது. என்ன 3 வேளை அப்படின்னா 3 வேளைக்கு உள்ளது மட்டும்தான் ப்ரீ பேக் பண்ணி அங்கே போகும். ஸோ இதுதான் வந்துட்டு அதனுடைய பெனிஃபிட்ஸாக சொல்கிறாங்க. யூனிட் டோஸ் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்தோட பெனிஃபிட்ஸாக சொல்கிறாங்க. சேட்டிலைட் ஃபார்மசி அப்படிங்கும்போது த மெயின் ஃபார்மசி சென்டர் இஸ் கால்டு சேட்டிலைட் ஃபார்மசி. ஒரு ஹெட் ஃபார்மசி இருக்கும் கிரவுண்ட் ஃப்ளோரில். த மெயின் ஃபார்மசி சென்டர் இஸ் கால்டு சேட்டிலைட் ஃபார்மசி. ஆனால் ஒவ்வொரு வார்டுலேயும் அதில் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா சப் ஃபார்மசி இருக்கும். இப்போ 5 ஃப்ளோர் இருக்குன்னா மெயின் ஃபார்மசி கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குன்னா ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் வந்து பார்த்திங்கன்னா சப் ஃபார்மசி சென்டர் இருக்கும். சரிங்களா? அது வந்து என்ன பண்ணும், சப்ஸ்டேஷனாக வந்து ஃபங்க்ஷன் ஆகும். அந்த சேட்டலைட் ஃபார்மசிக்கு சப்ஸ்டேஷனாக இப்போ ஒரு மெயின் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்ததில் வந்து சின்ன சின்ன ஊருக்கெல்லாம் வந்து சின்ன சின்ன ஸ்டேஷன் இருக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி மெயின் ஃபார்மசி சென்டர் இருக்கும். ஒவ்வொரு வார்ட்லேயும் ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் சப் ஃபார்மசி ஸ்டேஷன் இருக்கும். இப்போ சேட்டலைட் ஃபார்மசி சர்வீஸ் இஸ் டெவலப்டு வித் அட்வான்ஸ்டு வியூ ஆஃப் கிளினிக்கல் ஃபார்மசி ப்ரோக்ராம். இப்போ ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் வந்து ஒரு சப் ஸ்டேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிளினிக்கல் ஃபார்மசிஸ்ட் தான் இருப்பாங்க. ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா, தே ரிசீவ் தேர் சப்ளை ஃப்ரம் மெயின் ஃபார்மசி. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த சப்ஸ்டேஷனுக்கு எங்கேருந்து சப்ளை ஆகும் மெடிசனு, மெயின் ஃபார்மசிலேருந்து தான் சப்ளை ஆகும். ஸோ தே ரிசீவ் தேர் சப்ளை ஃப்ரம் மெயின் ஃபார்மசி அண்ட் டிஸ்ட்ரிபியூட் தெம் டு த பேஷண்ட் ஆன் கரண்ட் பேசிஸ். ஸோ அதை வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த சப்ஸ்டேஷன்லேருந்து இந்த நர்சிங் யூனிட்டில் நர்ஸ் போயிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பேஷண்ட்டுக்கு தேவையான மருந்துகளை வாங்கிக்கிறாங்க. இதுதான் வந்துட்டு சேட்டலைட் ஃபார்மசியில் நடக்கும். ஸோ சேட்டலைட் ஃபார்மசிலேருந்து சப்ஸ்டேஷனுக்கு போகும். அங்கே கிளினிக்கல் ஃபார்மசி தான் இன்சார்ஜாக இருப்பாங்க. ஸோ வந்துட்டு அந்த கிளினிக்கல் ஃபார்மசிஸ்ட்டை வந்து என்ன ஆகும்னா ப்ரிஸ்கிரிப்ஷனை கொடுத்து நர்சிங் அசிஸ்டண்ட்டோ வந்துட்டு மருந்துகளை வந்து அவங்க பேஷண்ட்டுக்கு தேவையான மருந்துகளை வாங்கி வச்சுக்குவாங்க. So these pharmacies are managed by clinical pharmacists whose available is professional capacity for patient counseling. ஸோ அங்கதில் வந்து இந்த சப்ஸ்டேஷனில் இருக்கிற கிளினிக்கல் ஃபார்மசிஸ்ட் வந்துட்டு பேஷண்ட்டுக்கு கவுன்சிலிங் கொடுக்குற அளவுக்கு ஃபுல் கெப்பாசிட்டியோடு இருப்பாங்க. ஸோ அதனுடைய அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சப்ஸ்டேஷனில் இருக்கிற கிளினிக்கல் ஃபார்மசிஸ்ட் என்ன பண்ணுவாங்க, ப்ரிஸ்கிரிப்ஷனை ரிவ்யூ பண்ணுவாங்க. அதே சமயம் ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் இருக்கிறதுனால என்னாகும் அப்படின்னா, தேவையில்லாமல் வந்து நர்ஸோ இல்லை பேஷண்ட் அட்டெண்டரோ தேவையில்லாமல் ஃபார்மசியில் வெயிட் பண்ணுற நேரம் குறையுது. அதே சமயம் ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் இருக்கிறதுனால எமர்ஜென்சியாக மெடிசன்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா ஈஸியாக போய்ட்டு அந்த ஃப்ளோரில் உள்ள சப்ஸ்டேஷனில் போய்ட்டு நர்சிங் அசிஸ்டன்ட் போய் மருந்துகளை வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஸோ அதே சமயம் இந்த மருந்துகளை கொடுத்ததுக்கப்புறம் அந்த குறிப்பிட்ட மருந்துகளுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் வருதுன்னா அதை வந்து அந்த ஃப்ளோரில் இருக்கிற கிளினிக்கல் ஃபார்மசிஸ்ட் போய் செக் பண்ணிக்கலாம். அந்த பேஷண்ட் எப்படி இருக்காங்க, எதுவும் சைடு எஃபெக்ட் இருக்கா, எதுவும் புதுசாக வந்து பக்கவிளைவுகள் வருதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதே சமயம் வந்து அந்த ஃபார்மசிஸ்ட் வந்து பேஷண்ட்டுக்கு அந்த டிசீஸ்க்கு அந்த மருந்துகளை பற்றிய கவுன்சிலிங்கை வந்து கொடுக்குற அட்வான்டேஜஸ் இது இந்த சேட்டலைட் ஃபார்மசியில் இருக்குது. டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்வென்ட்ரி இஸ் இன்க்ரீஸ்டு, தேர்ஃபோர் பட்ஜெட் இஸ் இன்க்ரீஸ்.
ஏன்னா வந்து அந்த பேஷண்ட்டுக்கு தேவையான மருந்துகள் தவிர ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டாக்கையும் வாங்கி வச்சுருப்பாங்க. மெயின் ஃபார்மசிலேருந்து சேட்டலைட் சப் ஃபார்மசியில் வாங்கி வச்சுருப்பாங்க. அப்போ என்ன ஆகும், பேஷண்ட்டுக்கு தேவையில்லாமல் சில மருந்துகளும் வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக ஸ்டாக்கு வந்து சப்ஸ்டேஷனில் இருக்கும். அதே சமயம் வந்து மெயின் ஃபார்மசிலையும் சில ஸ்டாக்ஸ் இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா, அதிகப்படியான பட்ஜெட் வந்துட்டு அலோகேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நிறைய ஸ்டாக் இருக்கும். அதனால வந்து ஹாஸ்பிட்டலோட பட்ஜெட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதே மாதிரி பேப்பர் ஒர்க் அண்ட் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் ஆர் இன்க்ரீஸ்ட். ஏன்னா வந்து ஸ்டாக்கிஸ்ட்லேருந்து மெயின் ஃபார்மசியில் வாங்கி வச்சுருப்பாங்க. மெயின் ஃபார்மசிலேருந்து ஒரு என்ன பண்ணுவாங்க, சப்ஸ்டேஷனுக்கு வந்து மருந்துகள் போகும். சப்ஸ்டேஷன்லேருந்து நர்சிங் ஸ்டேஷன் போகும். ஸோ பேப்பர் ஒர்க் வந்துட்டு மெயின்டெனன்ஸ் காஸ்ட், இப்போ சப்ஸ்டேஷனை வந்து மெயின்டைன் பண்ணணும், அங்கே வந்துட்டு எலக்ட்ரிசிட்டி, கிளீனிங்கு, இந்த மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதே சமயம் ஃபார்மசிலேருந்து சப்ஸ்டேஷன் நர்சிங் போகும்போது பேப்பர் ஒர்க் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ செப்பரேட் ஸ்பேஸ், ஏன்னா இப்போ ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் வந்து ஒரு சப்ஸ்டேஷன் வைக்கிறோம் அப்படின்னா, அப்போ அதுக்கு தனியாக வந்து செப்பரேட் ஸ்பேஸ் வைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு ஒரு தனியாக வந்து இடம் தேவைப்படுது. அப்புறம் ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் ஒரு சப்ஸ்டேஷன் இருக்கப்ப அதுக்கு தனியாக கிளினிக்கல் ஃபார்மசிஸ்ட் போடணும். ஸோ நம்பர் ஆஃப் ஃபார்மசிஸ்ட் ரெக்வயர்ட் ஃபார் டிஸ்பென்சிங் இஸ் மோர். பெட்சைட் ஃபார்மசி அப்படின்னா அந்த நேம் பொறுத்த வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ட்ரக்ஸை வந்து என்ன பண்ணுறாங்க, பேஷண்ட்டோட பெட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கும். ஸோ அந்த பேஷண்ட் வந்துட்டு அந்த ட்ரக்கை எடுத்து யூஸ் பண்ணிக்குவாங்க. இப்போ நர்ஸ் ஆர்டர் பண்ணி என்ன பண்ணிடுறாங்க, ஃபார்மசிலேருந்து ட்ரக்ஸை வாங்கி பேஷண்ட்டோட பெட்டுக்கு பக்கத்தில் வச்சுறாங்க. பேஷண்ட் அவங்களாவே எடுத்துக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக ஃபார்மசிஸ்ட்டோட பார்ட்டிசிபேஷன் வந்து ஆக்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. வார்டு லெவலில் ஒவ்வொரு வார்ட்லேயும் போயிட்டு ஃபார்மசிஸ்ட்டு ஆக்டிவாக வந்து பேஷண்ட்டை போய் பார்க்கணும். அது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, டாக்டருக்கோ நர்ஸுக்கோ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ட்ரக்கோட ஆக்ஷன் பற்றி, என்ன மெக்கானிசம், அதனுடைய யூசஸ் பற்றி வந்துட்டு அட்வைஸ் கொடுக்குறாங்க. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா, he also gives own expert evaluation of prescribed drugs. அந்த ட்ரக் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ட்ரக்கில் வந்துட்டு எதுவும் மெடிக்கேஷன் எரர் இருக்கா, எதுவும் வந்துட்டு அட்வர்ஸ் எஃபெக்ட், சைடு எஃபெக்ட் வருமா அப்படிங்கிற மாதிரி அவங்க ரிவ்யூ பண்ணிக்கிறாங்க. அதை வந்து எவாலுவேட் பண்ணுறாங்க. அதில் எதுவும் மெடிக்கேஷன் எரர் இருக்கா, ட்ரக் இன்ட்ராக்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒவ்வொரு தடவையும் ஃபார்மசிஸ்ட்டு வார்டை விசிட் பண்ணும்போது பேஷண்ட்டேருந்து ஃபீட்பேக் வாங்கிக்கிறாங்க. எப்படி வந்து அந்த மருந்தோட எஃபெக்ட் இருக்குது, எதுவும் சைடு எஃபெக்ட் இருக்கா, அட்வர்ஸ் எஃபெக்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, கரெக்டாக ட்ரக் எடுத்துக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதே சமயம் வந்துட்டு கரெக்டாக ட்ரக் எடுத்துக்கிட்டு இருக்காங்களா, அதே சமயம் அந்த ட்ரக்கோட இன்ஃபர்மேஷன் பற்றியும் வந்து பேஷண்ட்டுக்கு வந்து அவங்க கொடுக்குறாங்க. ஸோ அதே சமயம் இவங்க கொடுக்குற அட்வைஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சேஃப் அண்ட் எஃபிஷியன்ட் யூஸ் ஆஃப் ட்ரக்ஸ். அவங்க சேஃபாக வந்துட்டு கரெக்டான ட்ரக்கை கரெக்டான டைமில் எடுத்துக்கிட்டு இருக்காங்களா, எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டு இருக்காங்களா, இல்லை கம்மியாக எடுத்துக்கிட்டு இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து சேஃப் அண்ட் எஃபிஷியன்ட் யூஸ் ஆஃப் ட்ரக்ஸ்க்கு வந்துட்டு அவங்க வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சப்போஸ் வந்து அந்த பேஷண்ட்டுக்கு ஏதாவது தொந்தரவுகள் இருக்கும், ஆனால் வந்துட்டு அதுக்கு மருந்துகள் வந்து டாக்டர் கொடுக்காம இருக்கலாம். அதான் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மாதிரி வந்து டெஃபிஷியன்சி, அவங்க கொடுக்குற மருந்தில் எதுவும் குறைபாடுகள் இருந்தால், கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, டாக்டரையும் நர்ஸையும் கூப்பிட்டு வந்துட்டு அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. இந்த மருந்து வந்து உங்களுக்கு கொடுக்கல, இந்த இந்த தொந்தரவு இருக்குது, உங்களுக்கு இந்த மருந்து கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஹி மானிட்டர்ஸ் த ட்ரக் யூஸ் ஆஃப் கண்டக்டிங் த ஃபார்மகோகைனெட்டிக் ஸ்டடீஸ். அதாவது வந்து பார்த்திங்கன்னா, அதனுடைய ஃபார்மகோகைனெட்டிக்ஸ் அப்படின்னாலே பொதுவாக ஃபார்மகோகைனெட்டிக் ஸ்டடீஸ் அப்படின்னா அந்த ட்ரக் எடுத்துக்கும் போது எவ்வளோ நேரத்தில் அப்சார்ப் ஆகுது, டிஸ்ட்ரிபியூஷன், அதுக்கப்புறம் மெட்டபாலிசம், எக்ஸ்க்ரீஷன், இதை பற்றி தான் வந்துட்டு படிக்கிறது தான் ஃபார்மகோகைனெட்டிக் ஸ்டடீஸ். அதை வந்து அந்த அப்சார்ப்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன், மெட்டபாலிசம், எக்ஸ்க்ரீஷன்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி அந்த பேஷண்ட்டை வந்து வார்டில் பார்க்கும்போது ஃபார்மசிஸ்ட் வந்து மானிட்டர் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பெட்செட் ஃபார்மசி இஸ் எசென்ஷியலி ட்ரக் தெரப்பி அட்வைசர். இப்போ ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாங்க, அந்த ட்ரீட்மெண்ட் பற்றி, அந்த ட்ரக்கை பற்றியான கம்ப்ளீட் அட்வைஸ் கொடுக்குற ட்ரக் தெரப்பி அட்வைசர் வந்துட்டு யாருன்னா அந்த பெட்சைட் ஃபார்மசிஸ்ட் தான் அப்படிங்கிறாங்க. இதனுடைய அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெட்சைட் ஃபார்மசி பொறுத்த வரைக்கும்
அந்த ஃபார்மசிஸ்ட்டோட கம்ப்ளீட் ஸ்கில்லை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபார்மசிஸ்ட் என்ன பண்ணுறாங்க, அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனை கம்ப்ளீட்டாக ரிவ்யூ பண்ணிவிட்டு பேஷண்ட்டுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. அது முக்கியம் பாசிபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஓவர் ட்ரக் இன்வென்ட்ரி அண்ட் யூட்டிலைசேஷன் இஸ் ஈஸி அண்ட் டன் பை ஃபார்மசிஸ்ட் ஒன்லி. ஏன்னா வந்து பேஷண்ட்டுக்கு எவ்வளோ ட்ரக்கு போகுது, எவ்வளோ ட்ரக்கு வந்து பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்துட்டு ஏன்னா ஒவ்வொரு தடவையும் வார்டில் பார்க்கும்போது பேஷண்ட்டை வந்து பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா எவ்வளோ ட்ரக்கு வந்துட்டு பேலன்ஸ் இருக்குது, எவ்வளோ ட்ரக் யூட்டிலைஸ் ஆகுது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இவங்க ஃபார்மசிஸ்ட் செக் பண்ணுறதுனால ட்ரக் இன்வென்ட்ரி எவ்வளோ ட்ரக் வந்து இனிமேல் நம்ம ஆர்டர் போடணும் ஃபார்மசிலேருந்து அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் ஃபார்மசிஸ்ட்டுக்கு தெரியும். அதனால் எக்ஸ்ட்ராவாக வந்து ஸ்டாக் வச்சுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அதே சமயம் வந்துட்டு அந்த ப்ரொஃபஷனல் ஸ்கில் அபவுட் ஃபார்மகோகைனெட்டிக் ஸ்டடீஸ், நான் சொன்னல ஒரு ட்ரக்கோட அப்சார்ப்ஷன், மெட்டபாலிசம், எஸ்க்ரீஷன் அதெல்லாம் வந்து மானிட்டர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ட்ரக் எடுத்துக்கும்போது ப்ரிஸ்கிரைப் ட்ரக் எடுத்துக்கும்போது எதுவும் ட்ரக் இன்ட்ராக்ஷன் இருக்கா, எதுவும் பக்க விளைவுகள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க செக் பண்ணுறாங்க. அது மூலியமாக வந்து மெடிக்கேஷன் எரர் வந்து குறையுது. மெடிக்கேஷன் எடுத்துக்கும்போது அதில் எதுவும் எரர் இருந்துச்சு அப்படின்னா இது ஒரே வியாதிக்கு 2 மருந்துகள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே 2-3 டாக்டர் வந்துட்டு ஒரே வியாதிக்கு வந்து வெவ்வேறு மருந்துகளை வந்துட்டு ஒரே வியாதிக்கு வந்துட்டு மருந்துகளை கொடுக்கலாம். ஸோ அப்படிங்கும்போது வந்துட்டு அந்த மெடிக்கேஷன் எரர்லாம் வந்து இவங்க ப்ரிஸ்கிரிப்ஷன் ரிவ்யூ பண்ணும்போது கண்டுபிடிக்கிறாங்க, அது குறையுது. அதுக்கப்புறம் பெட்சைட் ஃபார்மசி சிஸ்டம் ஹெல்ப்ஸ் டு செக் த பேஷண்ட் கம்ப்ளைண்ட்ஸ். அவங்க கரெக்டாக ட்ரக் எடுத்துக்கிட்டு இருக்காங்களா ப்ரிஸ்கிரிப்ஷன் பண்ண மாதிரி. ஏன்னா அதை ஃபார்மசிஸ்ட் ரெகுலராக செக் பண்ணுறதுனால அந்த பேஷண்ட்டோட கம்ப்ளைண்ட்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகுது. அதுக்கப்புறம் டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா நிறைய வார்டு இருக்குது அப்படின்னா நிறைய ஃபார்மசிஸ்ட் வந்து அவங்களுக்கு தேவைப்படுது மற்ற சிஸ்டத்தை கம்பேர் பண்ணும்போது. அதுக்கப்புறம் ஆனால் அந்த பெட்டுக்கு பக்கத்தில் அந்த பேஷண்ட்டை கொடுத்துட்டு சொல்கிறாங்க, பேஷண்ட் வந்து ஒரு டேப்லெட் எடுத்துக்கு பதில் 2 டேப்லெட், இல்லை 2 டேப்லெட் எடுக்க வேண்டிய சமயத்தில் ஒரு டேப்லெட் தான் எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஓவர் யூட்டிலைசேஷன் இல்லை மிஸ்யூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறாங்க. இது அதனுடைய டிஸ்அட்வான்டேஜஸாக பார்க்குறோம். நம்ம பார்த்த ட்ரக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் இன்பேஷன்ஸ் ஃபார் இன்பேஷன்ட் ட்ரக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து இன்பேஷன்ஸ்க்கு எப்படி ட்ரக் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது ஒரு ஹாஸ்பிட்டலில் அப்படிங்கிறதுக்கு கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு 5 to 6 சிஸ்டம் பார்த்தோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம், இண்டிவிஜுவல் ப்ரிஸ்கிரிப்ஷன் ஆர்டர் சிஸ்டம். இண்டிவிஜுவல் ப்ரிஸ்கிரிப்ஷன் ஆர்டர் சிஸ்டத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேஷண்ட்டோட அட்டெண்டர் போயிட்டு மருந்துகளை ப்ரிஸ்கிரிப்ஷன் எடுத்துகிட்டு போயிட்டு ஃபார்மசியில் வாங்கிட்டு வராங்க. இண்டிவிஜுவல் ப்ரிஸ்கிரிப்ஷனை எடுத்துகிட்டு போயிட்டு ஃபார்மசியில் கொடுத்து வாங்கிட்டு வராங்க. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா பேஷண்ட் அட்டெண்டர் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறாங்க, பேஷண்ட் மருந்துக்காக வெயிட் பண்ண வேண்டியது இருக்குது. எமர்ஜென்சி ட்ரக்னா கூட லேட்டாக தான் வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதுவே வந்து ஃப்ளோர் ஸ்டாக் சிஸ்டம்னு ஒன்று பார்த்தோம். ஃப்ளோர் ஸ்டாக் சிஸ்டம் இல்லை வார்டு ஸ்டாக் சிஸ்டம். அப்போ வார்டுலேயே வந்து என்ன பண்ணுவாங்க, தேவையான மருந்துகளை ஸ்டாக் பண்ணி வச்சுக்குவாங்க எமர்ஜென்சி ட்ரக்ஸு அப்படின்ட்டு. அந்த ஃப்ளோர் ஸ்டாக் சிஸ்டம் அதில் 2 இதாக பிரிக்கிறாங்க, சார்ஜ்டு நான் சார்ஜ்டு அப்படின்னா பேஷண்ட்டுக்கு சலைன் சொல்யூஷன்ஸு, டெக்ஸ்ட்ரோஸ் சொல்யூஷன்ஸு இதெல்லாம் வந்துட்டு பேஷண்ட்டுக்கு யூட்டிலைஸ் பண்ணுறாங்க. ஆனால் அந்த ரூம் ரெண்ட்டோடையே அது ஆட் ஆகிருக்கும், அதனால் எக்ஸ்ட்ராவாக அமௌண்ட் ஆகாது. இது சார்ஜ் ஃப்ளோர் ஸ்டாக் சிஸ்டம்னா பேஷண்ட்டுக்கு வந்து தேவையான மருந்துகளை வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ட் மெடிக்கேஷன், ஒரு வலிப்புக்கு உள்ள மருந்து, அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆன்டிபயாட்டிக்கு இதெல்லாம் வந்துட்டு பேஷண்ட்டுக்கு கொடுக்குறாங்க. அதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இமீடியட்டாக வந்து கொடுத்துக்கலாம், ஏன்னா வார்ட்லேயே அவைலபிளாக இருக்குது. ஆனால் அதுக்கான அமௌண்ட்டை வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து அந்த பேஷண்ட்டோட அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணிடுவாங்க. இதுதான் சார்ஜ்டு நான் சார்ஜ்டு ஃப்ளோர் ஸ்டாக் சிஸ்டம் அப்படிங்கிறாங்க. ஸோ இது ஒவ்வொன்றுக்கு இப்போ இண்டிவிஜுவல் ப்ரிஸ்கிரிப்ஷன் ஆர்டர் சிஸ்டம்னா பேஷண்ட் அட்டெண்டர் போய் ஃபார்மசியில் போய் வாங்கிட்டு ஃப்ளோர் ஸ்டாக் சிஸ்டத்தில் எல்லா வார்டுலேயே வந்து வார்ட் ஸ்டாக் சிஸ்டம் இல்லை ஃப்ளோர் ஸ்டாக் சிஸ்டத்தில் வார்டுலேயே எல்லா ஒரு எமர்ஜென்சி ட்ரக்ஸு சில சலைனு டெக்ஸ்ட்ரோ சொல்யூஷன்லாம் அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் யூனிட் டோஸ் டிஸ்பென்சிங் சிஸ்டத்தில் என்ன பண்ணுறாங்க, பேஷண்ட்டுக்கு தேவையான அளவுக்கு உள்ள மருந்துகளை பிரித்து யூனிட் டோஸாக கொடுத்துட்றாங்க. இப்போ 3 வேளை டாக்டர் கொடுக்க சொல்கிறாருன்னா 3 வேளைக்கும் பிரித்து வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒவ்வொரு டேப்லெட்டு இப்போ காலையில் 2 டேப்லெட்டு, மதியம் 2 டேப்லெட்டு, நைட் 2 டேப்லெட் பிரித்து வந்து அவங்களே ஸ்ட்ரிப்லேருந்து பிரித்து தனித்தனி கவரில் போட்டு கொடுத்துட்றாங்க. ஸோ இதுதான் வந்து யூனிட் டோஸாக கொடுத்துருது. அப்போ எக்ஸ்ட்ரா வேஸ்டேஜ் ஆஃப் ட்ரக்கு வந்துட்டு இருக்காது அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் சேட்டலைட் ஃபார்மசி அதில் வந்து பார்த்திங்கன்னா
மெயின் ஃபார்மசிங்கிறது ஒன்று இருக்கும், அதான் சேட்டலைட் ஃபார்மசி. அதில் ஒவ்வொரு வார்டுலேயும் வந்து ஒரு சப்ஸ்டேஷன் இருக்கும். அப்படி சப்ஸ்டேஷன் இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, டக்குன்ட்டு அந்த வார்டுக்கு தேவையான ட்ரக்கை வந்துட்டு அந்த வார்டுக்கு தேவையான ட்ரக்கை டக்குன்னு கிளினிக்கல் ஃபார்மசிஸ்ட்லேருந்து ஈஸியாக வாங்கிக்கிறாங்க. எமர்ஜென்சி ட்ரக்லாம் ஈஸியாக கிடச்சிருது. ஓகேங்களா? அதே சமயம் வந்து கிளினிக்கல் ஃபார்மசிஸ்ட் வந்து அதை ரிவ்யூ பண்ணுறாங்க. சேட்டலைட் ஃபார்மசியில் வந்துட்டு இதான் மெயின் இது. அதுக்கப்புறம் வந்துட்டு பெட்சைட் ஃபார்மசியில் பெட்லேயே நியர் டு பெட்டே வந்துட்டு அந்த ட்ரக்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குது. சரிங்களா? அப்போ ஃபார்மசிஸ்ட் வந்து அப்பப்போ வார்டுக்கு வந்துட்டு மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதுதான் வந்துட்டு நம்ம ட்ரக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் இன்பேஷன்ஸ்க்கு வந்துட்டு உள்ள டிஃப்ரெண்ட் சிஸ்டம். இதுக்கு நான் பாயிண்ட்ஸ்லாம் இது பண்ணியிருக்கேன். இதை சிங்கிள் ஷார்ட்டில் 10 மார்க்காக கேட்கலாம், 5 சிஸ்டத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணும். இல்லை தனித்தனி சிஸ்டத்தையும் வந்து 5 மார்க்காக கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து முன்னாடி ப்ரீவியஸ் எக்ஸாம்ஸில் கேட்ட கொஷின்ஸு, அதனால தான் எல்லாமே கவர் பண்ணியிருக்கேன். சென்ட்ரல் ஸ்டெரைல் சர்வீஸ் ரூம் அப்படின்னா, இப்போ ஸ்டெரைல் சர்வீஸ் அப்படின்னா என்ன தெரிஞ்சுங்க, இப்போ ஃபார்மசியில் மருந்துகள், இன்ஜெக்ஷன், சிரப்ஸு, டேப்லெட்டு, கேப்சூல்ஸ் எல்லாம் வந்து நம்ம வார்டுக்கு அனுப்புகிறோம். சரிங்களா? இப்போ சென்ட்ரல் சர்வீஸ் ரூம்ங்கிறது தனி இது ட்ரக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ஸ்டெரைல் ப்ராடக்ட்ஸு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்ரேஷன் தியேட்டருக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ், ஐசியூக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ், அதுக்கப்புறம் எக்யூப்மெண்ட்ஸு, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸு, இது எல்லாத்தையும் வந்து ப்ரொவைட் பண்ணுறது தான் சென்ட்ரல் ஸ்டெரைல் சர்வீஸ் ரூம். ஸோ இட் இஸ் அ செப்பரேட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹாஸ்பிட்டலில் செப்பரேட் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கும். இது என்ன பண்ணுது அப்படின்னா, ஸ்டெரைல் அண்டு நான் ஸ்டெரைல் சப்ளைஸ், லைக் வந்து இப்போ காட்டனாக இருக்கும், ஒரு ஐசியூவில் ஆப்ரேஷன் தியேட்டருக்கு தேவைப்படுறதா இருக்கட்டும், இல்லை வந்து ஐசியூவில் தேவைப்படுறதா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் சப்ளைஸ்னு வச்சுக்கோங்க. அது மாதிரி எக்யூப்மெண்ட்டு, இது எல்லாத்தையும் வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் உள்ள வார்டுக்கு, ஆப்ரேஷன் தியேட்டருக்கு, இல்லை வந்துட்டு ஐசியூக்கு வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுற டிபார்ட்மெண்ட்டு தான் வந்து சென்ட்ரல் ஸ்டெரைல் சர்வீஸ் ரூம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே, இது இவங்க என்னென்ன ப்ராடக்ட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொஃபஷனல் சப்ளைஸ்ன்னு சொல்கிற சிரிஞ்சு, நீடில், அதுக்கப்புறம் க்ளவுஸு, அதுக்கப்புறம் யூரின் பேக்கு, கெத்தீட்டர், காட்டன் பேட். கெத்தீட்டருங்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா பொதுவாக யூரினரி கெத்தீட்டர்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ஆப்ரேஷன் பண்ண பேஷண்ட்டுக்கு வந்துட்டு யூரின் அவங்களால போக முடியாது. அப்படிங்கும்போது யூரின் அந்த பிளாடரில் வந்து இன்சர்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்க, டைரெக்டாக அவங்க படுத்துக்கிட்டு இருக்கும்போதே ஆட்டோமேட்டிக்காக போகிற மாதிரி உள்ள கெத்தீட்டர், காட்டன் பேடு, பஞ்சு அந்த மாதிரி உள்ளது, பிளட் பாட்டில், பிளட்டை கலெக்ட் பண்ணுற பாட்டில்ஸு, இது எல்லாத்தையும் வந்து ப்ரொவைட் பண்ணுறது இவங்களோட ஒரு ஒர்க்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்யூப்மெண்ட்னா கார்டியாக் கெத்தீட்டர்னு சொல்லுவாங்க. சக்ஷன் பம்ப்ஸு, நுரையீரல், இப்போ வயிற்றில் வந்துட்டு ஒரு டியூப் போட்டு வயிற்றில் உள்ள அந்த கண்டென்ட்ஸ்லாம் எடுக்கிறது சக்ஷன் பம்ப்பு. சர்ஜரிக்கு யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸிங்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரே, அப்போ அந்த அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மானிட்டரிங் எக்யூப்மெண்ட் சொல்கிறாங்க. இந்த மாதிரி பலவிதமான எக்யூப்மெண்ட்டை வந்துட்டு நிறைய எல்லா வார்டுக்கு, ஐசியூவுக்கு, அதுக்கப்புறம் சர்ஜரிக்கு, ஆப்ரேஷன் தியேட்டருக்கு கொடுக்குறது, இதெல்லாம் அவங்களோட ஒர்க்கு. இவங்க இந்த மாதிரி வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, திஸ் டிபார்ட்மெண்ட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார், இவங்களோட ஒர்க்கு என்னென்னா, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மெடிசினல் எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் சப்ளை ஆஃப் ஸ்டெர்லைஸ் மெட்டீரியல்ஸ். இந்த ஸ்டெர்லைஸ் மெட்டீரியல்ஸில் வந்து இந்த சிரிஞ்சு, நீடில், பிளட் பாட்டில், யூரினரி கெத்தீட்டர், காட்டன் பேடெல்லாம் வந்துடும். மெடிசினல் எக்யூப்மெண்ட் நான் சொன்ன மாதிரி சக்ஷன் பம்பு, கார்டியாக் கெத்தீட்டரு, அதுக்கு அந்த மானிட்டரிங் எக்யூப்மெண்ட், இதெல்லாம் வந்து மெடிசினல் எக்யூப்மெண்ட்டில் வந்துடும். இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அது இல்லாமல் இவங்க சில மற்ற சில ஒர்க்லேயும் ஆக்டிவ் ரோலாக இருக்காங்க. என்னென்னா, கேஸ் அண்டு கோல்டு ஸ்டெரிலைசேஷன் டெக்னிக். அதாவது இப்போ அவங்கள்ட்ட ஒரு நான் ஸ்டெரைல் ப்ராடக்ட், ஒரு ஸ்டெரைல் இல்லாத ஒரு ப்ராடக்ட் வருது, அதை ஸ்டெரைல் பண்ணுறது கோல்டு ஸ்டெரிலைசேஷன் மெட்டீரியல் டெக்னிக் யூஸ் பண்ணி அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதை ஸ்டெரைல் பண்ணுறாங்க. அதான் கோல்டு ஸ்டெரிலைசேஷன் டெக்னிக்னு சொல்கிறாங்க. இதுலேயும் ஆக்டிவ் ரோலில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இப்போ இதில் யாரெல்லாம் வந்துட்டு அசிஸ்ட் பண்ணுவாங்க, இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நர்சிங் ஸ்டாஃப் வந்துட்டு அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் நர்சிங் ஸ்டாஃப் தான் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதில் ஒர்க் பண்ணுவாங்க. அது இல்லாமல் வந்துட்டு ட்ரெயின்டு ஃபார்மசிஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸ்டெரிலைசேஷன் அந்த பொருள் நான் ஸ்டெரைல் ப்ராடக்டை ஸ்டெரைல் பண்ணுறது, அது தூய்மை இல்லாத ப்ராடக்டை தூய்மைப்படுத்துறதுன்னு சொல்லுவாங்க. கோல்டு ஸ்டெரிலைசேஷன் அந்த மாதிரி இதில் வந்துட்டு ட்ரெயின் ஃபார்மசிஸ்ட்டு யூஸாக இருப்பாங்க.
அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நர்சிங் ஸ்டாஃப் வந்து இதுக்கு ஹெட்டாக இருப்பாங்க. அது இல்லாமல் வந்து ஃபார்மசிஸ்டோட இன்னொரு ஒர்க்குன்னா இந்த ஸ்டெரைல் சொல்யூஷன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது. இப்போ இன்ட்ராவினஸில் வந்து ட்ரிப்பு போடுறாங்கன்னு சொல்லுவாங்கல்ல நரம்பு வழியாக, அதில் வந்துட்டு இன்னும் சில மருந்துகளை ஆட் பண்ணி கலந்து போடுறது, மிக்சர்ஸ் போடுறது அப்படின்னா அதில் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின்டு ஃபார்மசிஸ்ட் தான். இந்த 5 ஒர்க்கு தான் சென்ட்ரல் ஸ்டெரைல் சர்வீஸில் பண்ணுறது. ஸோ ப்ரொஃபஷனல் சப்ளைஸ், ஸ்டெரைல் சப்ளைஸ்ன்னு சொல்கிற இது, அதுக்கப்புறம் மெடிசினல் எக்யூப்மெண்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த 2 ஒர்க்கையும் பார்க்குறது தான் எங்களோட ஒரு இது. அது இல்லாமல் ஸ்டெரிலைசேஷன் டெக்னிக், கோல்டு ஸ்டெரிலைசேஷன் டெக்னிக், கேஸ் ஸ்டெரிலைசேஷன் டெக்னிக் வந்து யூஸ் பண்ணி நான் ஸ்டெரைல் ப்ராடக்ட்டை ஸ்டெரைல் ப்ராடக்டாக மாற்றுறது. அதுக்கப்புறம் இதில் நர்ஸும் ட்ரெயின்டு ஃபார்மசிஸ்ட்டும் வந்து நர்ஸ் வந்து ஹெட்டாக இருப்பாங்க, ட்ரெயின்டு ஃபார்மசிஸ்ட்டும் வந்துட்டு இதில் ஒரு இன்சார்ஜாக இருப்பாங்க. இவங்களுடைய ஆப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டு மெயின்டைன் சப்ளை ஆஃப் ஸ்டெரைல் எக்யூப்மெண்ட்ஸ் டு ஆப்ரேஷன் தியேட்டர். அதாவது ஒரு ஸ்டெரைலாக தூய்மையாக உள்ள ஒரு எக்யூப்மெண்ட்டையோ இல்லை வந்து சப்ளைஸோ, காட்டன் பேடு, சர்ஜிக்கல் ட்ரெஸ்ஸிங் இதெல்லாம் வந்துட்டு ஆப்ரேஷன் தியேட்டர் கொடுக்குறது இவங்களுடைய அப்ஜெக்டிவாக இருக்கும். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் கொடுக்குற அந்த சப்ளைஸ், அந்த காட்டன் பேட், சர்ஜிக்கல் ட்ரெஸ்ஸிங்காக இருக்கட்டும், நீடில், பிளட் பாட்டில்ஸ் இருக்கட்டும், இல்லை வந்துட்டு ஒரு மெடிசனல் ஸ்டெரைல் எக்யூப்மெண்ட்டாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி கோல்டு ஸ்டெரிலைசேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணி ஸ்டெரைலாக தூய்மையாக கொடுக்கறது வந்துட்டு இவங்களுடைய ஒரு ஒர்க்காக இருக்கும். டு கான்ட்ரிபியூட் இன் எஜுகேஷனல் ப்ரோக்ராம்ஸ். ஸோ வந்து எஜுகேஷனல் ப்ரோக்ராம் நிறைய கண்டக்ட் பண்ணி இவங்க எப்படி வந்துட்டு ஹவு எஃபெக்டிவ்லி வந்து இவங்க எல்லாத்துக்கும் வந்து டக்கை எக்யூப்மெண்ட்டையும் இந்த ப்ரொஃபஷனல் சப்ளைஸையும் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எஜுகேஷனல் ப்ரோக்ராம் நிறைய கண்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் டு ப்ரொவைட் ஸ்டெரைல் கவுன், கேப், மாஸ்க் அண்ட் ஹேண்ட் க்ளவுஸ். ஐசியூ ஆப்ரேஷன் தியேட்டருக்கு எல்லாமே இருக்கிறது எல்லாமே ஸ்டெரைல் கவுன் கொடுக்கணும், ஸ்டெரைல் கேப்பு, மாஸ்க்கு, ஹேண்ட் க்ளவுஸ் இதெல்லாமே வந்து ஸ்டெரைலாக கொடுக்கணும் ஆப்ரேஷன் அப்போ ஐசியூலெலாம். அதை வந்து ப்ரொவைட் பண்ணுறது உங்களுடைய அப்ஜெக்டிவாக இருக்கும். அதுக்கப்புறம் காஸ்ட் எஃபெக்டிவ். ஸோ இப்போ இந்த அளவுக்கு வந்துட்டு அவங்க இதெல்லாம் கொடுக்குறாங்க, ஸ்டெரைல் ப்ராடக்ட் கொடுக்குறாங்கன்னா அது எந்த அளவுக்கு காஸ்ட் எஃபெக்டிவாக, காஸ்ட்டு கம்மியாக வந்து ஹாஸ்பிட்டல் பட்ஜெட்டை வந்து அதிகமாகாமல் வித் ப்ராஃபிட்டோட கொடுக்குறது அப்படிங்கிறது மாதிரி காஸ்ட் எஃபெக்டிவ் ப்ரோக்ராம் வந்து நிறைய டெவலப் பண்ணுவாங்க. இவங்க எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் வந்து சர்வீஸ் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் தியேட்டர் மெயினாக, அதுக்கப்புறம் ரெக்கவரி ரூம். ஆப்ரேஷன் தியேட்டர் முடிச்சுட்டு அந்த பேஷண்ட் ரெக்கவரி ஆகுங்க, மயக்கம்லேருந்து ரெக்கவரி ஆகுங்க, அந்த ரெக்கவரி ரூமுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் சப்ளைஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இன்டென்சிவ் சர்ஜிக்கல் கேர், இது மாதிரி ஒரு பெரிய பெரிய மேஜர் ஆக்சிடென்ட்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐசியூவில் வந்துட்டு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கும், அவங்களுக்கு தேவையான ப்ராடக்ட் சப்ளை பண்ணுறதும் வந்து இவங்களுடைய ஒர்க்கு தான். ஸோ இந்த 3 டிபார்ட்மெண்ட்லேயும் வந்துட்டு இவங்களுடைய சர்வீஸ் இருக்கும். லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள். ஆப்ரேஷன் தியேட்டருக்கு பக்கத்தில் தான் வந்துட்டு இந்த சென்ட்ரல் ஸ்டெரைல் சர்வீஸ் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் ஏன் அப்படின்னா ஆப்ரேஷன் தியேட்டரு ஒரு எமர்ஜென்சியாக ஒரு ஆக்சிடென்ட் கேஸு அவங்களுக்குலாம் சர்ஜரி பண்ணணும் அப்படின்னா ரேப்பிடாக இமீடியட்டாக வேகமாக வந்துட்டு மெட்டீரியல் டிரான்ஸ்போர்ட் ஆகணும். அதனால தான் ஆப்ரேஷன் தியேட்டர் பக்கத்துலேயே வந்து சென்ட்ரல் சர்வீஸ் ஏரியா வந்து செப்பரேட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க ஹாஸ்பிட்டல் க்ரோ ஆகும்போது பெரிய ஹாஸ்பிட்டலோட பெட்டை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, சர்ஜரி இன்க்ரீஸ் பண்ணும்போது அட் த சேம் டைம் வந்து அவங்களும் தன்னைத்தானே வந்துட்டு அந்த சென்ட்ரல் ஸ்டெரைல் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டும் தன்னைத்தானே எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஃபார்மசி டிபார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கணும், மெயின் ஃபார்மசி டிபார்ட்மெண்ட் பக்கத்தில் இருக்கணும். அப்போ தான் ஒரு பெட்டர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல், ஒரு நிர்வாகம் வந்து பெட்டராக இருக்கும். ஏன்னா ரெண்டையுமே வந்து சேர்த்து ஒரு இன்சார்ஜாக பார்த்துக்குவாங்க. ஸோ பெட்டர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோலுக்கு வந்துட்டு அவங்க ஃபார்மசி டிபார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கணுங்கிறாங்க. இதுதான் லொக்கேஷன். லே அவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை பார்த்துக்குங்க. S1 S2 S1னா நான் ஸ்டெரைல் ப்ராடக்ட் எல்லாம் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் S2 ஸ்டெரைல் ப்ராடக்ட். இதெல்லாம் எங்கேருந்து ரிசீவ் பண்ணுவாங்கன்னா D2 இருக்குது பார்த்தீங்களா, அந்த டோர் 2லேருந்து தான் ரிசீவ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, ஜென்ரல் கிளீனப்னா அந்த ஜென்ரல் ஏரியா அதில் தான் வந்து D2 மூலியமாக எல்லா மெட்டீரியலும் ஸ்டாக்கிஸ்டேருந்து வாங்குறாங்க. வாங்கி என்ன பண்ணுறாங்க, ஸ்டெரைல் ப்ராடக்ட்டை வந்து S1லையும் நான் ஸ்டெரைல் ப்ராடக்ட்டை S1லையும் ஸ்டெரைல் ப்ராடக்ட்டை S2லையும் வைக்கிறாங்க. இப்போ S1 ப்ராடக்ட்டை ஸ்டெரைல் பண்ணணும்னா அந்த ஸ்டெரிலைசேஷன் ஜோன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஸ்டெரைல் பண்ணி S2வில் கொண்டு போய் வச்சுருவாங்க. இந்த S2லேருந்து W1 இருக்குது பார்த்தீங்களா, இந்த W1 மூலியமாக என்ன ஆகும் அப்படின்னா இந்த விண்டோ மூலியமாக அவங்க ஆப்ரேஷன் தியேட்டருக்கு தேவையான மருந்துகள்லாம் கொடுத்துருவாங்க. சரிங்களா. அப்புறம் விண்டோ 2 இப்போ ஆப்ரேஷன் தியேட்டர் தவிர மற்ற வார்டுக்கெல்லாம் கொடுக்குறது வந்து இந்த விண்டோ 2 மூலியமாக தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க இந்த ப்ரொஃபஷனல் சப்ளைஸு, மெடிசனல் எக்யூப்மெண்ட் எல்லாத்தையுமே. ஓகேங்களா. இதுதான் இந்த லே அவுட். ஸோ லே அவுட் பாருங்கள். S1 ஸ்டோரேஜ் ஆஃப் அன்ஸ்டெரிலைஸ்டு மெட்டீரியல். இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறாங்க, D2 அதுலேருந்து ரிசீவ் பண்ணுறாங்க. ஸோ வந்து D1 D2 D3 எல்லாம் டோஸு, அதில் D2 மூலியமாக தான் அந்த சென்ட்ரல் ஸ்டெரைல் சர்வீஸ்லேருக்கு தேவையான ஜாமான்லாம் ப்ரொக்யூர் பண்ணிக்கிறாங்க வெளியிலேருந்து.
வாங்கி என்ன பண்ணுறாங்க, S1ல் வந்து நான் ஸ்டெரைல் ப்ராடக்ட்டை வச்சிடுறாங்க, அன்ஸ்டெரிலைஸ்டு மெட்டீரியல் தூய்மை இல்லாதது. S2ல் வந்து ஸ்டெரைல் ப்ராடக்ட்ஸாக வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் ஓடி அப்படிங்கிறது இந்த விண்டோ ஒன்றுக்கு அந்த சைடு ஒரு சின்ன பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதான் ஓடி ஆப்ரேஷன் தியேட்டரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா W1 அண்ட் W2 ஆர் விண்டோஸ். W2 மூலியமாக மற்ற வார்டுக்கெல்லாம் வந்துட்டு ப்ராடக்ட்டை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிறாங்க, இந்த மெடிசனல் எக்யூப்மெண்ட்டு சப்ளைஸ் எல்லாம். W1 மூலியமாக ஆப்ரேஷன் தியேட்டருக்கு சப்ளை பண்ணிக்கிறாங்க. சரிங்களா? கிராஸ் ஃப்ளோ ஆஃப் ஸ்டெர்லைஸ் அண்ட் ஸ்டார்லைஸ் நான் ஸ்டெர்லைஸ் மெட்டீரியல்ஸ் ஆஸ் அவாய்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ S1ல் இருக்கிற அன்ஸ்டெர்லைஸ் மெட்டீரியலை நேராக கொண்டு போய் W1ல் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா வந்துட்டு இந்த S1 எடுத்துகிட்டு போகும்போது S2 ப்ராடக்ட்டும் வந்து கிருமி தொத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கிராஸ் ஓவருங்கிறது அதை தாண்டி எடுத்துகிட்டு போகிறது பண்ண மாட்டாங்க. S1ல் உள்ள ப்ராடக்டை ஸ்டெர்லைஸ் பண்ணி தான் S2க்கு கொண்டு போவாங்க. சரிங்களா? ஸோ கிராஸ் ஃப்ளோ ஆஃப் ஸ்டெர்லைஸ் அண்ட் நான் ஸ்டெர்லைஸ்டு மெட்டீரியல் இஸ் அவாய்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா S2ல் உள்ள ப்ராடக்ட்டை வந்து S1 கிராஸ் பண்ணி எடுத்துகிட்டு போக மாட்டாங்க, S1 ப்ராடக்ட்டை வந்து S2 கிராஸ் பண்ணி எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. இதுதான் கிராஸ் ஃப்ளோ வந்து அவாய்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரம் W2 வந்து இப்போ நான் சொன்னது W2லேருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மெட்டீரியல் வந்து W2 மெட்டீரியல் இஸ் டிஸ்பென்ஸ் டு டிபார்ட்மெண்ட்ஸ் அதர் தென் ஆப்ரேஷன் தியேட்டர். W2க்கு வந்து அதர் வார்டுக்கெல்லாம் வந்து மெட்டீரியல் சப்ளை ஆகுது. W1 மூலியமாக ஆப்ரேஷன் தியேட்டருக்கு சப்ளை ஆகுது. இப்போ இந்த லே அவுட்டை வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னல S1 நான் ஸ்டெரைல் மெட்டீரியல் ஏரியா தான் S1. அந்த ரேக்கில் வந்து நான் ஸ்டெரைல் ப்ராடக்ட்லாம் வச்சுருவாங்க. S2 ஸ்டெரைல் மெட்டீரியல் ஆர் க்ளீன் ஏரியான்னு சொல்கிறாங்களே, அதுதான் S2. அதில் வந்து ஸ்டெரைல் ப்ராடக்ட்லாம் வாங்கி வச்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் இந்த சென்டரில் இருக்குது பார்த்தீங்களா, ஜென்ரல் க்ளீனப் டிசம்பிளி, அதில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா D2 மூலியமாக ஸ்டாக்கிஸ்லேருந்து வாங்குகிற சப்ளைஸு அதுக்கப்புறம் மெடிசனல் எக்யூப்மெண்ட்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே வாங்கி பிரித்து S1 S2க்கு தனித்தனியாக ரேக்கில் வச்சுருவாங்க. ஸோ D2ல் வாங்கி என்ன பண்ணுறாங்க, D2லேருந்து வாங்குறாங்க, அந்த மெட்டீரியலை பிரித்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா S1லையும் S2லையும் வச்சிடறாங்க. அப்போ இந்த S1ல் இருக்க நான் ஸ்டெரைல் ப்ராடக்ட்டை எப்பெல்லாம் தேவைப்படுதோ என்ன பண்ணுறாங்க, ஸ்டெரிலைசேஷனில் வச்சு கோல்டு ஸ்டெரிலைசேஷன் இந்த கேஸ் ஸ்டெரிலைசேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணி ஸ்டெரிலைஸ் பண்ணிவிட்டு S2ல் கொண்டு போய் வச்சுருவாங்க. இதில் வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபார்மசிஸ்ட் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து அந்த ப்ரொஃபஷனல் சப்ளைஸ்னு சொல்கிற அந்த காட்டன் பேடு, சர்ஜிக்கல் ட்ரெஸ்ஸிங்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தா யூரினரி கெத்தீட்ரு, பிளட் பாட்டில் எல்லாத்தையுமே வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து அதெல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணி ரிசீவ் பண்ணுறது. ஆர்டர் போட்டு ஸ்டாக்கிஸ்ட் வாங்கி ரிசீவ் பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்க, கொண்டு போய் S1 S2ல வைக்கிறது இவங்களோட ஒர்க்கு. அதுக்கப்புறம் அதை ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அதை சில இதை கோல்டாக ஃப்ரீஸ் பண்ணணும், சில இதை வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும், சில இதை வந்துட்டு ரூம் டெம்பரேச்சர் வைக்கணும். அதெல்லாம் வந்து ஸ்டோரேஜ் பண்ணுறது வந்து இவங்களுடைய ஒர்க்காக இருக்கும். அதுக்கப்புறம் அதை வந்து டிஸ்பென்ஸ் பண்ணணும், வார்டுக்கும் ஆப்ரேஷன் தியேட்டருக்கும் டிஸ்பென்ஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதுவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மசிஸ்டோட ஒர்க்கு தான். அதுக்கப்புறம் வந்துட்டு இது எல்லாத்தையும் வந்து மெயின்டைனிங் பண்ணுறது, மெயின்டைனிங் அண்ட் கீப்பிங் அப் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். இப்போ வாங்குகிற ஸ்டாக்கிஸ்டேருந்து வாங்குகிற பொருட்கள் இருக்கும், அதுக்கப்புறம் அதை வார்டு கொடுக்குறதா இருக்கணும். இதுக்கெல்லாம் ரெக்கார்ட் கீப்பிங் வந்து இவங்களோட ஒர்க்காக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டைசேஷன் ஆஃப் மைக்ரோபியல் டெஸ்டிங் ஆஃப் ஸ்டெர்லைஸ்டு ப்ராடக்ட் ஷுட் பி டன். இப்போ கோல்டு ஸ்டெரிலைசேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணி அதை தூய்மைப்படுத்திடுறாங்க. அது வந்து அதில் வேறு எதுவும் மைக்ரோ ஆர்கானிசம் இருக்கான்னு சொல்லி டெஸ்ட் பண்ணுறதும் இவங்களோட ஒர்க்காக தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராக்டிங் வித் அதர் ப்ரொஃபஷனல் இன் ஹெல்த் கேர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மற்ற டாக்டர்ஸு, மற்ற டிபார்ட்மெண்ட்டில் இருக்க நர்ஸு, இவங்கள்ட்டலாம் வந்துட்டு அவங்க ரெகுலராக கம்யூனிகேஷனில் இருப்பாங்க, இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க, தொடர்ந்து தொடர்பில் இருப்பாங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் ட்ரேஸ் ஃபார் பெட்டர் ஹேண்ட்லிங். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட்டை வச்சு எடுக்கிறோம் அப்படின்னா அந்த ஸ்டெரைல் ப்ராடக்ட் நான் ஸ்டெரைல் ப்ராடக்ட்லாம் இருக்கும், அதை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணணும், தனித்தனி ட்ரேயில் வச்சு அதை வந்துட்டு பெட்டர் ஹேண்ட்லிங்க்கு வந்துட்டு அந்த ட்ரேவை வந்து எந்தெந்த இடத்துல வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு இந்த இவங்களோட ஒர்க்காக தான் இருக்கும். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பேட்டர்ன்ஸ் ஆஃப் சென்ட்ரல் ஸ்டெரைல் சர்வீசஸ். மொத்தம் 2 பேர் இருக்காங்க. நர்சிங்ஸ் டிபார்ட்மெண்ட் தான் ஹெட்டாக இருப்பாங்க, ஃபார்மசிஸ்ட் வந்துட்டு அதில் ஒரு இன்சார்ஜாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா நர்சிங் அப்படிங்கிறது ஷுட் பி த ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட். ஏன் அப்படின்னா இதில் யூஸ் பண்ணுற நிறைய ஐட்டம்ஸ் வந்து நர்ஸ்க்கு தேவையான ஐட்டம்ஸ் தான், நர்ஸ் யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸுங்கிறதுனால நர்சிங் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க தான் ஹெட்டாக இருப்பாங்க. இதில் ஃபார்மசிஸ்ட் வந்து நர்ஸ் வந்து என்ன தான் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் ஃபார்மசிஸ்ட் வந்து அதில் நிறைய இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுவாங்க. என்னென்னா ட்ரக்கை ஆர்டர் போட்டு வாங்குறது, ட்ரக் இல்லை, அந்த ப்ரொஃபஷனல் சப்ளைஸ் மெடிசனல் எக்யூப்மெண்ட் ஆர்டர் போட்டு வாங்குறது, அதை ஸ்டோர் பண்ணுறது, அதை வந்து வேரியஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஸ்டெரைல் சொல்யூஷன் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது. இது எல்லாத்தையுமே வந்து ஸ்டெரைல் சொல்யூஷனாக ஐவி வெளியே போடுறாங்களா, அதான் ஸ்டெரைல் சொல்யூஷன், சலைன் சொல்யூஷன், டெஸ்டோ சொல்யூஷன்ஸ், அதெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுலாம் வந்து ஃபார்மசிஸ்டோட சர்வீஸாக இருக்கும். அதுக்கப்புறம் கார்லேஷன் பிட்வீன் ஃபார்மசிஸ்ட் அண்ட் அ நர்ஸ்.
இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில ஒர்க்கை நர்ஸ் பார்ப்பாங்க, சில ஒர்க்கை வந்துட்டு ஃபார்மசிஸ்ட் பார்ப்பாங்க. ஃபார்மசிஸ்ட் என்ன பண்ணுவாங்க, மேனுஃபேக்சர் ஆஃப் ஸ்டெரைல் சொல்யூஷன், அதில் வந்து இன்சார்ஜ் வந்து யாருன்னா ஃபார்மசிஸ்ட் தான். இப்போ நர்ஸ் இருக்காங்கன்னா அந்த ஏரியா, டோட்டல் ஏரியா வந்துட்டு மெயினாக வந்து க்ளீனிங், அது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பேக்கிங், அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மெடிசனல் சப்ளைஸ், மெடிசனல் சப்ளைஸை வேரியஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுக்குறது, அதுக்கப்புறம் எக்யூப்மெண்ட்டை வந்துட்டு வேரியஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுக்குறது, ஸ்டோர் பண்ணுறது, இது எல்லாத்துலேயுமே வந்து நர்ஸில் உள்ளவங்க வந்துட்டு இன்சார்ஜாக இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. இதுதான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பேட்டர்ன். யார் யார் எந்தெந்த ஒர்க்கு பார்ப்பாங்க, நர்ஸ் எந்த ஒர்க்கை பார்ப்பாங்க, அதில் என்னவா இருப்பாங்க, ஃபார்மசிஸ்ட் என்ன ஒர்க்கு பார்ப்பாங்க, அதில் என்னவா இருப்பாங்க, அவங்களுடைய என்னென்ன ஒர்க்கு அவங்களுக்கு கீழே வரும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இதில் பார்க்குறாங்க. ஸோ சென்ட்ரல் ஸ்டெரைல் சர்வீஸ் ஏரியா மேபி தே மே ஆஸ்க் இன் 10 மார்க்கு, அப்படின்னா 5 மார்க்காக கேட்கலாம். ஸோ ஓகேங்களா, இதுதான் வந்துட்டு சென்ட்ரல் ஸ்டெரைல் சர்வீஸ் ஏரியா. ஸோ இதில் 5 விதமான கொஷின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குப்பா. இப்போ ரைட் ப்ரீஃப்லி ஆன் ட்ரக் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார் அவுட் பேஷண்ட்ஸ், அவுட் பேஷண்ட்டுக்கு என்ன ட்ரக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் அவுட் பேஷண்ட்னா யார், அவங்க அந்த அவுட் பேஷண்ட் சர்வீஸோட லொக்கேஷன் லே அவுட் என்ன, இது நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம பார்த்தோம்ல சென்ட்ரல் ஸ்டெரைல் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டோட லொக்கேஷன் லே அவுட் பார்த்தோம். அதுக்கப்புறம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பேட்டர்ன் பார்த்தோம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் தான் வந்துட்டு இந்த சென்ட்ரல் ஸ்டெரைல் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டோட கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனையும் வந்துட்டு இந்த கொஸ்டின் எழுதணும். வாட் அபவுட் ட்ரக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் இன் ஹாஸ்பிட்டல்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக கேட்டாங்க, ட்ரக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் இன் ஹாஸ்பிட்டல் அப்படின்னா அவுட் பேஷண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது, இன்பேஷண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது, ரெண்டையுமே எழுதணும். அவுட் பேஷண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஒன்றே தான் வந்துடும் ப்ராசஸ். ஆனால் இன்பேஷண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ப்ரிஸ்கிரிப்ஷன் ஆர்டர், பெட் ஃபார்மசி, சேட்டலைட் ஃபார்மசி, அதுக்கப்புறம் வந்து ஃப்ளோர் ஸ்டாக் ஆர் வாட் ஸ்டாக் சிஸ்டம், யூனிட் டோஸ் டிஸ்பென்சிங் சிஸ்டம், இந்த 5 சிஸ்டத்தையும் வந்துட்டு எழுதணும். ஓகேங்களா, இதில் வந்து ரைட் அபவுட் ட்ரக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் ஃபார் இன்பேஷன்ஸ் இன் ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படின்னு கூட தனியாக இன்பேஷனுக்கு மட்டும் கேட்கலாம். அதுக்கப்புறம் டிஃபைன் அவுட் பேஷண்ட் அப்படின்னா என்ன, கிளாசிஃபை தெம்னா 3 இது எமர்ஜென்சி அவுட் பேஷண்ட்டு, ரெஃபர்ட் அவுட் பேஷண்ட்டு, ஜென்ரல் அவுட் பேஷண்ட் அப்படின்னு சொல்லி 3 இது இருக்கும். அதுதான் அதனுடைய கிளாசிஃபிகேஷன். இந்த 5 கொஸ்டின் தான் அப்போ அதில் கேட்க வாய்ப்பு இருக்குது. இல்லை வந்து ட்ரக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் இன் இன்பேஷன்ஸ்க்கு வந்துட்டு அதில் தனித்தனியாக இருக்குது பார்த்தீங்கன்னா, அது தனித்தனியாக 5 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, இந்த 5 கொஸ்டினும் வந்துட்டு படிக்கலாம். இது எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருக்கோம். கோ த்ரூ பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த டவுட்னா கேளுங்க.